அத்தியாயம் 1. ஆளுயர கண்ணாடியின் எதிரே இருந்தாள் ஸ்டெல்லா. அப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருந்தாள். உள்பாவாடை ரவிக்கை மட்டும் அணிந்து மேலே ஒரு டவலும் போர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தன்னை முழுமையாக ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அவளுக்கே மிதமிஞ்சிய கர்வம் உண்டானது. தன்னை அலங்கரித்து கொள்ள தொடங்கினாள். அம்மா உள்ளே நுழைந்தாள். ஸ்டெல்லா, உனக்கு இன்னும் சம்பளம் வரலையா? வந்தாச்சு, நீ இன்னமும் என்கிட்ட தரல. ஸ்டெல்லா பதில் பேசாமல் ட்வீசர் கொண்டு தன் புருவங்களை சீராக்க தொடங்கினாள். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. ஏன் பணம்னு இப்படி பறக்கிற? எரிச்சலுடன் எழுந்து வந்தாள். கைப்பை திறந்து அந்த கவரை எடுத்து அம்மாவிடம் தந்தாள். அம்மா உள்ளே விரல் நுழைத்து பணத்தை உருவினாள். எண்ணத் தொடங்கினாள். நிமிர்ந்தாள். 1000 தான் இருக்கு. ஆமா, உனக்கு 2300 ரூபாய் சம்பளம். என் செலவு போக மீதிய கவர்ல வச்சிருக்கேன். 1300 ரூபாய் செலவா? அப்படி என்னடி உனக்கு செலவு? நடுத்தர குடும்பத்துல பிறந்துட்டு இது நல்லா இருக்கா ஸ்டெல்லா? நிறுத்துமா, நான் வயசு பொண்ணு, அழகானவ. 1000 தேவைகள் எனக்கு இருக்கும். உங்ககிட்ட எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துட்டு நிக்க முடியுமா? நான் அப்பாவை பணம் கேட்கல. என் சொந்த சம்பாத்தியத்துல செலவு பண்ண யார கேட்கணும்னா? ஒரு பொண்ணுக்கு இது அழகில்ல. அழகான பொண்ணுக்கு எல்லாமே அழகுதான். இங்கே நீ கொட்டம் அடிக்கலாம். நாளைக்கு ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டா இதெல்லாம் நடக்காது. நடக்கும், நடக்க வைப்பேன். அம்மா கலக்கத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அப்பா ராபர்ட் காலை தினசரியில் தன்னை நுழைத்து கொண்டிருந்தார். காஃபி கொண்டு வா மேரி. அம்மா காஃபியுடன் வெளிப்பட்டாள். அதை வாங்கி மௌனமாக குடித்தார். நீங்க ஆபீஸ் புறப்படல? இல்ல, லேட்டா போனா போதும். நான் போய் டிஃபன் தயார் பண்றேன். அம்மா எழுந்து உள்ளே வந்து விட்டாள். அவர் மேலும் அவளுக்கு கோபம் வந்தது. மகளின் ஆணவ போக்கை இவர் கண்டுகொள்ளவே மாட்டாரா? இவர் தரும் சலுகையால் தான் அவள் இந்த அளவு துணிச்சல் பெற்றுவிட்டாளா? காலை உணவு தயாரானதும் கணவரை அழைத்தாள். ஸ்டெல்லா, டிஃபன் ரெடி. ஸ்டெல்லா கைப்பையோடு வெளிப்பட்டாள். சாரி மம்மி, எனக்கு டைம் இல்ல, நான் வரேன், வெளியில பாத்துக்கிறேன். ஸ்டெல்லா, ஒரு நிமிஷம். என்ன டாடி? இப்படி வந்து உட்காரு. எனக்கு நேரமாச்சு டாடி. சினுங்கியபடியே வந்து உட்கார்ந்தாள். யாரு விஜய்? விஜய்? எந்த விஜய் டாடி? நீ ஒருத்தனோட வெளியில சுத்துறதா தகவல் வந்திருக்கு எனக்கு. யார் அவன்? ஓ, அவனா? என் பாய் ஃப்ரெண்ட் டாடி. அப்பா தடாலென எழுந்து விட்டார். நோ ஸ்டெல்லா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நாம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் பழமையும் ஒழுக்கமும் பண்பாடும் நிறைஞ்சவங்க. நீ அழகான பொண்ணு. அசம்பாவிதம் எதுவும் நடக்க விட மாட்டேனா? டாடி, விஜய் ஒரு நல்ல சிநேகிதன். ஸ்டாப் இட். எந்த நல்ல நட்புக்கும் ஆள் மனசுல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொரு முறை உன்னை பத்தி என்கிட்ட புகார் வரக்கூடாது. மைண்ட் யூ, நீ போகலாம். ஸ்டெல்லா முகம் தொங்க வெளிப்பட்டாள். பஸ் நிறுத்தத்தை அடைந்தாள். கனமான கூட்டம். வெயில் சுள்ளென்று அடித்தது. உள்ளே வெளியே எரிச்சலாக உணர்ந்தாள். அருகில் வந்து பைக் நின்றது. ஹாய். திரும்பினாள். மார்பு முடிக்குள் தங்கச் சங்கிலி ஒளிந்திருக்க வாயில் தொங்கும் சிகரெட்டோடு அவளை பார்த்து கண்ணடித்தான் விஜய். ஸ்டெல்லா சிரிக்கவில்லை. என்னாச்சு? மோனாலிசாவுக்கு மூடவுட்டா? வண்டியில ஏறு. வேண்டாம். சீன் கிரியேட் பண்ணாத. 10 பேர் நம்மளையே பார்க்குற இடம். சீக்கிரம் வண்டியில ஏறுடா. ஸ்டெல்லா ஏறிக்கொண்டாள். அவன் துரிதப்படுத்தினான் வண்டியை. அது நகரின் பிரதான பகுதியில் இருந்த நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு உணவகத்தின் முன்னால் நின்றது. நோ விஜய், எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. லீவ் போடு. ஏற்கனவே நிறைய போட்டாச்சு. இன்னும் 4-5 நாள் தான் பாக்கி இருக்கு. அப்புறம் சம்பளம் இல்லாத லீவு தான். சோ வாட்? என்ன விஜய் நீ? ஏற்கனவே பாதி சம்பளம் கூட நான் தர்றதில்ல. அம்மா இதுவரைக்கும் அப்பா கிட்ட சொன்னதா தெரியல. இனி முழு சம்பளமும் இல்லைன்னா காரணம் சொல்ல வேண்டாமா? சொல்லுவோம் காரணங்களை. என்னவோ சம்பளம் 2000க்கும் மேல. மாசம் ஒரு செக்கு தரேனா? மாத்தி கொடுத்துரு உங்க அம்மா கிட்ட. போதுமா? இப்ப உள்ளவா. அலுவலகத்துக்கு போன் செய்து லீவ் சொல்லிவிட்டு குளிரூட்டப்பட்ட அறைக்குள் அவனுடன் நுழைந்தாள். அருகில் உட்கார்ந்தாள். ஜில்லுன்னு என்ன சாப்பிட்ற? நெருங்கி அவளை அணைத்து கொண்டான். ஷூ, விடுப்பா. ஏன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா அதுக்கு பேரு தான் சொர்க்கம். எந்த சினிமால வந்த டயலாக்? கிண்டல் பண்ற நீ. அவள் காது மடலை கடிக்க வந்தான். பேரர் வந்து விட்டான். 2 பாசந்தி கொண்டா. அவன் போய்விட்டான். விஜய், சொல்லுடா. உங்க கூட நான் சுத்துறது அப்பா காது வரைக்கும் போயாச்சு. போகட்டுமே. அப்பா அதை விரும்பல. நீ விரும்புறியா? விஜய், லுக் ஸ்டெல்லா, பெத்தவங்க விருப்பம்தான் பெருசுன்னு சொல்ற காலம் முடிஞ்சாச்சு. ஒரு பொண்ணால அப்படி முடிவெடுக்க முடியாது விஜய். என்ன சொல்ற நீ? நம்ம கல்யாணம் நடக்கணும் உடனடியா. அது சுலபம்னு நினைக்கிற நீ? கஷ்டம்தான். நீங்க இந்து, நான் கிறிஸ்தவ பெண். மதமாற்றம் அத்தனை சுலபம் இல்ல. மதம் வெறும் போர்வைதான். நான் அதை பத்தி கவலைப்படல. கொஞ்ச நாள் ஜாலியா லவ் பண்ணிட்டு காதல் அழுத்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இல்ல விஜய், எங்க அப்பா இனி தீவிரமா மாறிடுவாரு.
நாம ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அப்படிங்கிற ம் உங்களுக்கு உறவுன்னு சொல்ல தாத்தா மட்டும்தானே இருக்காரு. அவர் சம்மதிக்க மாட்டாரா? தாத்தா அப்ஜெக்ட் பண்ணாது. ஆனாலும் அதோட சம்மதம் வேணும். சொத்து பூரா அது பேர்ல தானே இருக்கு. இன்னிக்கே பேசுங்க விஜய். புருஷன் ஆயிட்டா பொறுப்பு கூடி போயிடும் டியர். இப்படியே வாழ்நாள் முழுக்க விளையாடிட்டு இருக்க முடியுமா விஜய்? என்ன நீ விளையாட விடலையே இன்னும்? சி. அவளை முத்தமிட முயற்சித்தான். இது பொது இடம், விலகுங்க. எப்ப பிஷர்மென்கோ போகலாம்? தனி ரூமும் தாபமும் தாலி கட்டின பின்னால. எழுந்தாள். உன் உருவத்துல உள்ள நாகரிகம் இன்னமும் மனசுக்கு வரல. எல்லா பெண்களுமே என்ன போலத்தான், புரியுதா? சரி, நாளைக்கு பார்க்கலாம். நான் லீவ் போட்டாச்சு. இப்பவே வீட்டுக்கு போக முடியுமா? சரி வா, சினிமா போகலாம். அவனுடன் புறப்பட்டாள் ஸ்டெல்லா. அத்தியாயம் 2. நம்ம ஜேம்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற மேரி? யாரு? உங்க தங்கச்சி மகன் தானே? அவனை விட ஒரு நல்ல பையன் உண்டா? அவன் நல்லவன் தான். ஆனா 3வது தங்கச்சிய கூட இப்பதான் கட்டி கொடுத்தான். ஏகப்பட்ட கடன் இருக்கே அவனுக்கு. அவனுக்கு கடன் இருந்தா உங்களை அது எப்படி பாதிக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? புரியுதுங்க. நம்ம ஸ்டெல்லாவை ஜேம்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஆமா, ரொம்ப நல்ல தீர்மானம். கடன் சுமையும் குடும்ப பாரமும் உள்ள இடத்துல வாழ்க்கை படட்டும். அப்பதான் அவளுக்கு பொறுப்பு வரும். குழந்தை கஷ்டப்படுவாளோ? படட்டும். நீங்க செல்லம் கொடுத்து அவளை கெடுத்தது போதும். உருப்படியா இன்னைக்கு காலையில தான் கண்டிச்சிங்க அவளை முதலா. ஏதும் ஏடாகுடமா ஆகக்கூடாதுன்னு பயந்துதான் இந்த கல்யாண யோசனை. உங்க தங்கச்சி கிட்ட பேச வேணாமா? ஜேம்ஸ் சம்மதிக்க வேணாமா? அழைப்பு மணி ஒலித்தது. திறந்தார் ராபர்ட். ஜேம்ஸ் வாசலில் நின்றான். ஆயுசு 100. உன்னை பத்தி தான் நானும் உங்க அத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். வா தம்பி. இந்தாங்க மாமா ஸ்வீட். என்ன விசேஷம் ஜேம்ஸ்? எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வந்திருக்கு. அதான் அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு போக சொன்னாங்க. அவளும் வந்திருக்கலாமே. வழக்கமான ரத்த அழுத்தம். என் கடன் சுமையெல்லாம் நீங்கி நான் தெளியற வரைக்கும் அம்மாவோட நோய் தீராது. உன் கடனை தீர்க்க நான் ஒரு வழி சொல்ல போறேன் ஜேம்ஸ். என்ன மாமா அது? என்னங்க நீங்க? உங்க தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய விஷயம் இது. சரிதான், சம்மதம் சொல்ல வேண்டியது இவன் தானே. என்ன மாமா பேசுறீங்க 2 பேரும்? சம்பாதிக்கிற பெண் ஒருத்தி உனக்கு மனைவியா வந்தா கஷ்டம் தீரும் இல்லையா? அம்மாவும் இதை சொல்ல தொடங்கிட்டாங்க மாமா. தரகர் வீட்டுக்கு வர தொடங்கிட்டாரு. அப்படியா? அம்மா போற வேகத்தை பார்த்தா 1 மாசத்துக்குள்ள நிச்சயம் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பாத்தியா மேரி? சரியான நேரத்துல பேச தொடங்கிட்டோம் 2 பேரும். நீ இப்பவே புறப்படு ஜேம்ஸ். எங்க மாமா? உங்க வீட்டுக்கு தான். எதுக்கு? மற்றவங்க முந்திக்கிறதுக்கு முன்னால நான் அப்ளிகேஷன் போட்டுடலாம்னு பார்க்குறேன். புரியல. கையில ஸ்டெல்லாவை வச்சுக்கிட்டு வெளிப்பெண்களுக்கு உங்க அம்மா ஏன் அலையணும்? மாமா, உனக்கு ஸ்டெல்லாவை கட்டிக்க இஷ்டமா ஜேம்ஸ்? உடனே எப்படி மாமா பதில் சொல்ல முடியும்? ஏன், என் பொண்ணு அழகா இல்லையா? கை நிறையா சம்பாதிக்கலையா? உன்னோட குழந்தை காலம் தொட்டு பழகின பெண். என்ன யோசனை ஜேம்ஸ்? அம்மாவை கலக்காம யாருக்கும் எந்த பதிலும் நான் சொல்றதில்ல. சரி வா, இப்பவே புறப்படலாம். நீங்க நாளைக்கு வாங்களே மாமா. இது தொடர்பா நானும் அம்மாவும் இன்னைக்கு பேசிடுறோம். குட், அதுவும் நல்லதுதான். உங்க அம்மா என்ன சொல்ல போறா? மனப்பூர்வமா சம்மதிப்பா. எனக்கு தெரியாதா என் தங்கைய? நான் வரேன் மாமா. அத்தை, நான் வரேன். வீடு வரும் வரை ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தான் ஜேம்ஸ். வீட்டுக்குள் நுழைந்தான். தரகர் அம்மாவின் எதிரே உட்கார்ந்திருந்தார். அட, தம்பியே வந்தாச்சு. இந்த போட்டோ பாரு தம்பி. எனக்கு இப்ப களைப்பா இருக்கே, நாளைக்கு பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஆமா தரகரே, நான் பேசிக்கிறேன். அவர் போய்விட்டார். முகம் கழுவிட்டு வா, காஃபி கொண்டு வரேன். மாமா வீட்டில் குடிச்சிட்டேம்மா, இப்போ வேணாம் எனக்கு. ஸ்வீட் கொடுத்தியா? மாமா ஏதாவது செய்தி சொன்னாரா? நிறையா சொன்னாரு. என்ன சொன்னாரு? அம்மா ஆர்வத்துடன் அவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பீடிகை இல்லாமல் நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான் ஜேம்ஸ். ஸ்டெல்லாவை எனக்கு கட்டித்தரணும்னு மாமா ஆசைப்படுறாரு. அத்தை? இந்த அபிப்பிராயத்துல அத்தைக்கும் விருப்பம் இருக்கு. அம்மாவின் முகம் சடாரென சந்தோஷத்தை அணிந்து கொண்டது. நீ நிஜமாவா சொல்ற? ஜேம்ஸ் அம்மாவை உற்று பார்த்தான். உனக்கும் அந்த ஆசை இருக்காமா? சொந்த அண்ணன் மகளை கட்டி வைக்க எனக்கு மட்டும் இஷ்டம் இருக்காதா தம்பி? பின்ன ஏன் தரகரை அழைச்சு வெளிவரன்களை தேடுற? உங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. குடும்ப பாரம் முழுக்க ஓன் தோல்ல. 3 தங்கச்சிங்களை கட்டி கொடுத்துட்டு கடன்ல மூழ்கி போயிருக்க நீ. அதனால ஸ்டெல்லா உங்க மாமாவுக்கு ஒரே பொண்ணு. கடன் எதுவும் இல்லாத குடும்பம். செல்லம்மா வளர்ந்த பொண்ணு வேற. இந்த குடும்ப பாரத்தை சுமக்க தன் மகளை உங்க மாமா அனுமதிப்பாரா? அத்தை தான் ஒப்புக்குவாங்களா? கேட்டு அவமானப்பட வேணாம்னு நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப அவங்களே பேசுறாங்களே கல்யாணம் பத்தி. எனக்கும் சந்தோஷம்தான்டா. மாமா இப்பவே வரேன்னு சொன்னாரு. நான் உன் கூட பேசிட்டு நாளைக்கு மாமாவை வர சொல்லியிருக்கேன். உனக்கு சம்மதம் தானே தம்பி? யோசிக்கணுமா? ஏண்டா? ஒரு சில காரணங்கள் இருக்கு, சொல்லு. நாகரிக சூழ்நிலையில கொஞ்சம் அகம்பாவத்தோட வளர்ந்த பொண்ணு ஸ்டெல்லா. ஒரே பொண்ணுப்பா, அது அவ தப்பு இல்ல. கழுத்துல தாலி ஏறிட்டா தன்னால பொறுப்பு வந்துடும். அவளோட ஒப்பிட்டா எனக்கு அழகும் பர்சனாலிட்டியும் போதாது.
ஆணுக்கு அழகு, நல்ல உத்தியோகம், பொறுப்பை சுமக்கிற தைரியம் ரெண்டும் உனக்கு இருக்கு. எனக்கு சமமா அவளும் படிச்சிருக்கா. நல்லதுதானே? நீங்க உருவாக்குற வாரிசுகள் மேதைகளா வரட்டும். அது மட்டும் இல்லம்மா, சொல்லுப்பா. வெளியுலக நாகரிகம் அந்த பொண்ணை ரொம்பவும் பாதிச்சிருக்குமா. புரியல. ஒரு பணக்கார பையனோட பைக்ல அடிக்கடி போறா வெளியில. நானே என் கண்ணால பார்த்தேன். உங்க மாமாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அம்மா, தெரிஞ்சுமா. அதனாலதான் கல்யாணத்துக்கு அவசரப்படுறாரு. அதுக்கு நானா கிடைச்சேன்? தப்பு ஜேம்ஸ். ஸ்டெல்லா நிச்சயம் தப்பான வழிக்கு போக மாட்டா. நாளைக்கு உங்க மாமா வரும்போது பேசிட்டா போகுது. மனசுல உறுத்தல் ஏன்? உன்னை நான் கட்டாயப்படுத்தலப்பா. உறவுல பொண்ணு எடுத்தா என் கடைசி காலமும் நிம்மதியா இருக்கும். உன் தங்கச்சிகளும் தைரியமா வந்து போகலாம் பிறந்த வீட்டுக்கு. உனக்கு இஷ்டம்னா நான் தடுக்க மாட்டேம்மா. உன்னை விட நல்லதை நினைக்க எனக்கு யாருமா உண்டு? மகனை நெருங்கி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். கண்ணீர் வந்தது. தம்பி, என்னம்மா? குருவி தலையில பணங்காய வச்சுட்டு உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. நீயும் உன் கடமைகளை குறையில்லாம நிறைவேற்றிட்ட ராஜா. உன்னை பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தைகள் எல்லாம்? நீ எனக்கு பிள்ளைதான். உன் தங்கச்சிகளுக்கு அண்ணன்தான். ஆனா ஒரு தந்தையோட ஸ்தானத்துக்கு இந்த சின்ன வயசுலயே வந்துட்ட உன்னை பார்த்தா சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. விடுமா, எனக்கு பசிக்குது. சாப்பாடு ரெடி பண்ணு. அம்மா கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். தந்தை என்று அவள் சொன்ன அந்த வார்த்தை அவன் வாழ்வில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பலிக்கப் போவதை அவள் எப்படி அறிவாள்? அத்தியாயம் 3. ஸ்டெல்லா 7:30 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தாள். அப்பா கூடத்தில் இருந்தார். ஆபீஸில் தாமதம் என்றால் அது தப்பாகிவிடும் என்பதால் ஏற்கனவே போய் தயாரித்து வைத்திருந்தாள். உடம்பும் மனதும் பெருமளவு சோர்ந்து போயிருந்தது. சினிமா தியேட்டரின் இருட்டில் விஜய் செய்த விஷமங்கள் அளவுக்கு மீறி போய்விட்டது. ஆனால் அவளது உணர்ச்சிகளையும் பெருமளவு தூண்டிவிட்டிருந்தான் விஜய். எல்லாமாக ஒரு சோர்வு. அவள் முகம் கழுவி வேற்றுடை மாற்றிக்கொண்டு வரும் வரை யாரும் பேசவில்லை. சாப்பிரியா ஸ்டெல்லா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இப்படி வந்து உட்காரு ஸ்டெல்லா. அப்பா அழைத்தார். அவர் குரலில் கோபமில்லை. அதனால் ஸ்டெல்லா தைரியமாக வந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்க டாடி. உன் அத்தான் ஜேம்ஸ் பத்தி என்ன நினைக்கிற நீ? அவரை பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? கேள்வியை புரிஞ்சுக்கோமா. உன் அபிப்பிராயம் என்ன? ஒண்ணுமில்ல. அப்பாவுக்கு மேலே பேச தெரியாமல் போனது. தடுமாறி விட்டார். எதுக்கு சுத்தி வளைக்கிறீங்க? விஷயத்துக்கு வாங்க. ஸ்டெல்லா அம்மாவை பார்த்தாள். நீயே சொல்லிடு மேரி. உனக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க அபிப்பிராயப்படுறோம் ஸ்டெல்லா. அது தொடர்பா நாளைக்கு அத்தை கிட்ட பேச போறோம். நீங்க 3 பேரும் பேசிட்டா ஆச்சா? என்னம்மா சொல்ற? கட்டிக்க போறவங்க சம்மதிக்க வேண்டாமா? ஜேம்ஸ் பெத்தவ பேச்ச தட்ட மாட்டான். ஆனா என்னால எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியாது டாடி. ஸ்டெல்லா, அத்தான புருஷனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. காரணம் தெரியல. இனிமே நினைக்க தொடங்கு. முடியும்னு தோணல. ஏன்னு கேக்குறேன். எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. எவன் கூடவோ ஊர் சுத்திட்டு தாமதமா வீட்டுக்கு வர்றது, ஆபீஸ் போனேன்னு வீட்டுல பொய் சொல்றது, பொறுப்பில்லாத ஒன்ன மாதிரி ஜென்மங்களுக்கு பொறுப்புள்ள ஜேம்ஸை எப்படி பிடிக்கும்? ஸ்டாப் இட் டாடி. ஸ்டெல்லா, குரல்ல இறக்கு. டாடி கிட்ட பேசுறோம்னு மனசுல ஞாபகம் இருக்கட்டும். ஸ்டெல்லா மௌனமானாள். சொல்லுமா, ஜேம்ஸுக்கு என்ன குறை? அப்படி நான் சொல்லல. என் மனசுக்கு பிடிக்கல. உன் மனசுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? ஸ்டெல்லா சற்றே அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தாள். சொல்லுமா. தலையை தாழ்த்தி கொண்டாள். அந்த புல்லட் பையனா? ஆமா. யாரவன்? பெரிய கோடீஸ்வரர் சுந்தரமூர்த்தியோட பேரண்டாடி. வேற மதம். ஆனா மனசு ஒன்னா இருக்கே டாடி. அவனும் உன்னை ஆழமா காதலிக்கிறானா? விஷயம் காதலோட நிக்கிதா, மேல போயாச்சா? நான் உங்க மக டாடி. தப்புக்கு ஒரு நாளும் தலை வணங்க மாட்டேன். குட். அவனுக்கு உறவு அந்த தாத்தா மட்டும்தானா? ஆமா. அவர்கிட்ட அவன் சொல்லிட்டானா இத? இல்ல, இன்னைக்கு சொல்லி இருப்பாரு. தாத்தா சம்மதிப்பாரா? இவர் தாத்தாவோட செல்ல பேரன். இவர் ஆசைகளை தாத்தா நிச்சயம் மறுக்க மாட்டாரு. நான் தாத்தாவை சந்திக்கலாமா? விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அவசியம் இல்ல. பெரியவங்க சந்திக்க நீயும் விஜயும் அனுமதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்டெல்லா பேசவில்லை. என்னங்க, உங்க தங்கச்சிய நாளைக்கு சந்திச்சு என்ன லாபம் மேரி? ஒரு ஹிந்து பையனுக்கு நம்ம மகளை கட்டி கொடுக்கலாமா? தெரியல. சுந்தரமூர்த்தி என்ன அபிப்பிராயப்படுறாருன்னு பார்க்கணும். எனக்கே அப்பா வயசு அவரு. அனுபவம் நிச்சயம் நல்லதையே தேர்ந்தெடுக்கும்னு நம்புறேன். ராபர்ட் இரவு தூக்கத்தை தொலைத்தார். எப்படி தாத்தாவிடம் பேச வேண்டும் என்று மனதுக்குள் ஒரு ஒத்திகை பார்த்தார். காலை சீக்கிரமே எழுந்து தயாராகிவிட்டார். புறப்பட்டு விட்டார். இத்தனை சீக்கிரமா போறீங்க? அவர் பிசினஸ்மேன். சீக்கிரமா போனாதான் அவரை சந்திக்க முடியும். ராபர்ட் ஒரு ஆட்டோ பிடித்து ஏற்கனவே ஸ்டெல்லாவிடம் சேகரித்து வைத்திருந்த விலாசத்துடன் புறப்பட்டு விட்டார். புறநகர் பகுதியில் இருந்த அந்த பங்களா கம்பீரமாக அவரை வரவேற்றது. போர்டிகோவில் ராஜபாளையம் ஒன்று உலவிக் கொண்டிருந்தது. கேட்டுக்கு வெளியே தயங்கி நின்றார் ராபர்ட். சீசர், உள்ள போ. அந்த கம்பீர குரலுக்கு கட்டுப்பட்டு
ராஜபாளையம் உள்நோக்கி மறைய குரலுக்கு சொந்தக்காரர் ஒரு பூச்செடியின் பின்னால் இருந்து உற்பத்தியானார். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி நரைத்த கனமான மீசையை தடவியபடி கேட்டை நெருங்கிய அவர், உள்ள வாங்க ராபர்ட் என்றார். ராபர்ட் அதிர்ச்சியின் உச்சிக்கே போனார். நான் என்ன, எப்படி உங்களுக்கு விளக்கம்? உள்ள போய் வாங்க என்னோட. அவர் கம்பீரமாக நடந்து போக பின்பற்றி சற்றே தயக்கத்தோடு நடந்தார் ராபர்ட். என்ன மனிதர் இவர்? நான் இங்கே வருவது எப்படி இவருக்கு தெரியும்? ஒருவேளை நான் வரக்கூடும் என்று விஜய் நேற்றே முன்னறிவிப்பு செய்துவிட்டானா? அப்படித்தான் இருக்கும். தன் அறைக்குள் ஹாலின் பிரம்மாண்டத்தை கடந்து அழைத்து சென்றார். அதுவும் நட்சத்திர ஹோட்டல் போல கொஞ்சம் மேல்நாட்டு வாசனையுடன் இருந்தது. உட்காருங்க ராபர்ட். ராபர்ட் உட்கார்ந்தார். ஹாட் ஆர் கோல்ட்? எனிதிங். பெல் அடிக்க பணியாளன் ஜனித்தான். 2 காஃபி கொண்டு வா. அவன் போய்விட்டான். உங்க ஸ்டெல்லா என் பேரன் விஜய காதலிக்க தொடங்கி இருக்கா. 2 பேரும் விரும்புறாங்க மனப்பூர்வமா. அப்படி ஸ்டெல்லா சொல்லியிருக்கா உங்ககிட்ட. அதுதானே உண்மை? ஒரு பாதி உண்மை. புரியல. உங்க மக என் பேரனை காதலிக்கிறது மட்டும்தான் நிஜம். அவன் அவளை காதலிக்கல. வாட் டு யூ மீன்? அவன் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை. இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தா அர்த்தம் கொஞ்சம் விரசமா வரும்னு தான் தமிழ்ல நாசுக்கா சொன்னேன். அப்படின்னா அழகான பொண்ணுங்களுக்கு அப்பப்ப காதலனா இருப்பான் என் பேரன். இது அவனோட பார்ட் டைம் பொழுதுபோக்கும். ராபர்ட் பதில் பேசாமல் எழுந்து வந்து விட்டார். ஆத்திரத்தில் உடம்பு முழுக்க சூடாக இருந்தது. தேவாலயத்தை நோக்கி நடந்தார் ஆவேசமாக. அத்தியாயம் 4. முதல் சம்மதத்துக்கு பாதிரியார்கிட்ட தேதி குறிச்சாச்சு. சொல்லிக்கொண்டே ராபர்ட் உள்ளே நுழைந்தார். ஸ்டெல்லா விசிலே அடித்து விட்டாள். தாத்தா சம்மதிச்சிட்டாரா டாடி? என்னங்க, அவங்க இந்து, நாம கிறிஸ்தவர். முதல் சம்மதம் எப்படி இதுல வந்தது? ஆமா டாடி, விஜய் நம்ம மதத்துக்கு மாற போறாரா டாடி? அதுக்கு எப்படி அவங்க தாத்தா ஒப்புக்கிட்டாரு? ராபர்ட் மௌனமாக இருந்தார். சொல்லுங்க டாடி. அவர் எதிரே வந்து கெஞ்சலாக நின்றாள் ஸ்டெல்லா. அவளையே பார்த்தார் ராபர்ட். அடுத்த நொடியே அவள் நிலை குலைந்து போகும் வண்ணம் பலார் என்று அறைந்தார். ஸ்டெல்லா சக்கரவட்டமாக ஒரு முறை சுழன்று பின் ஓய்ந்தாள். ஏன் அவளை அடிக்கிறீங்க? ஒரு பணக்கார பொறுக்கிய காதலிச்சதுக்கு. என்ன சொல்றீங்க? மேரி, அவன் ஒரு ரோக்கு. கரன்சிகளை போல கன்னிகளும் அவன் கையில நிலைக்கிறதில்ல. காதல் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இவ ஏமாந்திருக்கா. நோ, நான் நம்ப மாட்டேன். நானும் நம்பி இருக்க மாட்டேன். 4வது நபர் இத சொல்லியிருந்தா. அவனை ஆளாக்கின தாத்தாவே இத சொன்னாரு. தாத்தா சொல் தேவவாக்கா? வாய மூடு ஸ்டெல்லா. டாடி கிட்ட எதிர்த்தா பேசுற? இல்ல மம்மி, இத விஜய் சொல்லட்டும். காதல் எனக்கு விளையாட்டுன்னு என் கண்களை பார்த்து சொல்லட்டும். அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன். உன்னை அவனுக்கு தர எனக்கு இஷ்டம் இல்ல. அந்த கோடீஸ்வரத்தனம் உனக்கு சரிப்படாது. மனைவியா வாழ உன்னால அங்கே முடியாது. வியாபாரிகள் உறவு எனக்கும் வேண்டாம். டாடி, உனக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாணம். முதல் சம்மதத்துக்கு தேதி குறிச்சாச்சு. எனக்கு ஜேம்ஸை பிடிக்கல. அவனுக்கு என்ன குறைச்சல்? என்ன இல்ல அவங்கிட்ட? அத்தாங்கிட்ட எல்லாம் இருக்கலாம். ஆனா என் மனசு பொருந்தல. அவர் கூட வாழ தொடங்கினா பொருந்தும். வாழ வேண்டியது நான், அதை அமைச்சு தர வேண்டியது நாங்க. தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கும் உண்டு. சாக்கடைன்னு தெரிஞ்சும் நீ குதிக்க நினைச்சா தடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. மேரி நடுங்கி போனாள். என்னங்க, ஏன் இந்த விபரீதம்? விட்டுருங்க. இப்போதைக்கு இந்த பேச்ச ஆற போடுங்க. ஆற போட்டா நார் அடிச்சிடுவா உன் பொண்ணு. அதே நேரம் தாத்தாவின் எதிரே விஜய் இருந்தான். சொல்லுங்க தாத்தா. ராபர்ட்னு ஒருத்தர் என்னை பார்க்க வந்தாரு. ராபர்ட்? அவர் மகள் ஸ்டெல்லா உன்னை காதலிக்கிறாளாம். மதம் கூட பார்க்காம மனசுக்கு மரியாதை கொடுத்து என்னை தேடி வந்தாரு ராபர்ட். விஜய் பேசவில்லை. இது மாதிரி தன் மகள் காதலுக்கு நியாயம் கேட்க அல்லது ஊர்ஜிதப்படுத்திக்க வந்த 8வது நபர் ராபர்ட். அது அவருக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஏதாவது பேசுடா. ஏண்டா இப்படி அழகான பெண்கள் மனசை கெடுத்து அவங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிற? குனிஞ்ச தலைய நான் நிமிர்த்தவே முடியாதா? தாத்தா, அப்படி கூப்பிடாத என்ன. லுக் விஜய், உன்னை நான் எச்சரிக்கிறேன். இந்த முறையும் மன்னிக்கிறேன். இந்த ஸ்டெல்லா உன் கடைசி காதலியா இருக்கணும். மேலும் ஒருத்தின்னு தொடர்ந்தா என் சொத்துல சல்லி காசு உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கா நீ செலவழிக்கிற பாக்கெட் மணி ரத்தாகும். பிச்சை எடுக்க வேண்டி வரும். போ தாத்தா. ஸ்டூபிட், நான் இப்ப சீரியஸா பேசுறேன். தாத்தாவின் குரலில் கடுமையை முதலாக உணர்ந்தான் விஜய். தாத்தா, நீ நிஜமாவா சொல்ற? நான் பொய் சொல்ல மாட்டேன் விஜய். எனக்கேன் தாத்தா இத்தனை பெரிய தண்டனை? நீ கெட்டு போக நானும் ஒரு காரணம்தான். உனக்கு நான் தரக்கூடிய அளவுக்கு மீறின சலுகை தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. தாத்தா, சொல்ல வேண்டியதை நான் சொல்லியாச்சு. அடுத்த புகார் உன் தொடர்பா வந்தா நடவடிக்கையில நான் நிச்சயமா இறங்குவேன். நீ போகலாம். விஜய் முகம் தொங்கி போக வெளிப்பட்டான். தாத்தா நிஜமாகத்தான் சொல்கிறார். இந்த முகத்தோடு தாத்தா சொல்லும் சொல் மாறாது. பணியாளர்களிடம் அவன் பலமுறை பார்த்ததுண்டு. தனக்கும் அந்த நிலைதானா? அரை காசு இல்லாமல் வீதியில் ஒரு பிச்சைக்காரனை போல அலையும் நிலை எனக்கு வருமா? வரும். வெறுப்பாக இருந்தது.
சொந்த சம்பாத்தியம் என்பதால் தாத்தாவை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. மூதாதையர்கள் சொத்தும் அல்ல, கோடிக்கணக்கான பணம். விடக்கூடாது. முகம் சூடாகி போனது. கிளப்பில் போய் நண்பர்களோடு 5 ரவுண்ட் ஏற்றி கொண்டால்தான் டென்ஷன் குறையும் என்று தோன்றியது. அவசரமாக புறப்பட்டான். அத்தியாயம் 5. கதவை திறந்தான் ஜேம்ஸ். ஸ்டெல்லா நின்று கொண்டிருந்தாள். அவளை அந்த நேரத்தில் சற்றும் அங்கே எதிர்பார்க்கவில்லை ஜேம்ஸ். அம்மா வெளிப்பட்டாள். ஸ்டெல்லாவா? வாடா கண்ணு, என்ன இது திடீர்னு? அவசரமா பேசணும்னு வந்தேன் அத்தை. வா வா உக்காரு, காஃபி கொண்டு வரட்டுமா? ஸ்டெல்லாவின் முகத்தில் சிரிப்பில்லை, மிகவும் சீரியஸாக இருந்தது. ஏதோ ஒரு பிரச்சனையுடன் அவள் இங்கே வந்திருப்பது புரிந்தது. அம்மா, அவளை பேச விடு. அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்டெல்லா. அத்தானுக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. முதல் சம்மதத்துக்கு தேவாலயத்துல தேதி குறிச்சிட்டாரு டாடி. அண்ணா இங்க வந்து என்கிட்ட இது தொடர்பா பேசவே இல்லையே. பாத்தீங்களா, உங்க பிள்ளை இவர் தாய் சம்மதம் கேட்காம தான் தோன்றித்தனமா நடக்கிறாரு டாடி. நிறுத்து ஸ்டெல்லா, உங்க அப்பாவை அவமரியாதையா பேசாத. என்ன அவர் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு உண்டு. நானும் ஜேம்ஸும் அவர் பேச்ச தட்ட மாட்டோம். படபடவென கைத்தட்டல் வாசலில் கேட்டது. சபாஷ் தங்கச்சி. ராபர்ட் அங்கே வருவார் என ஸ்டெல்லா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வா அண்ணா, என்ன நடக்குதுங்க? என் மக புத்திசாலி, வேர்ல வெந்நீர் ஊற்ற வந்திருக்காளா? மாமா, ஸ்டெல்லாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? முல்லைப்பூவை விட கள்ளிப்பூ கவர்ச்சியாதான் இருக்கும். அதுக்காக பூஜைக்கு எடுத்துக்க முடியுமா? விஜய் கள்ளிப்பூ இல்ல. யாரண்ணா விஜய்? இவ மனச நல்ல காலம் மனச மட்டும்தான் கெடுத்த மகராசன். மாமா, அவன் ஒரு கோடீஸ்வரர் ஜேம்ஸ், சுந்தரமூர்த்தி பேரன். அவன் பிளேபாய்னு ஊர்ல சொல்லுவாங்க. கேட்டியா ஸ்டெல்லா? உன் காதால கேளு. ஊர் முழுக்க ஊர்வலம் வருது அவனோட லீலைகள். போதுமா? ஸ்டெல்லா முகம் சிவந்தாள். வேணும்னா 4 நாள் அவகாசம் எடுத்துக்கோ, சர்வே நடத்து. அவனை நல்லவன்னு 4 பேராவது சொன்னா நானே நடத்தி வைக்கிறேன் உங்க கல்யாணத்தை. டாடி. அவளை விலக்கிவிட்டு ஜேம்ஸை நெருங்கினார் ராபர்ட். அவன் கைகளை பிடித்து கொண்டார். என்ன மன்னிச்சிடு ஜேம்ஸ். மாமா. ஜேம்ஸ் பதறினான். உன்னை கேட்காம முதல் சம்மத தேதி குறிச்சிட்டேன். ஆனா இப்ப கவலைப்படுறேன். எதுக்கு மாமா? ஒரு பிளேபாய் கூட ஊர் சுத்தின என் மகளை உன் தலையில கட்டுறேன்னு தோணுது. நான் அப்படி நினைக்கல மாமா. தம்பி, அழகும் அறிவும் நிறைஞ்ச அம்சமான ஸ்டெல்லாவுக்கு நான் பொருத்தமானு கவலைப்படுறேன். ஸ்டெல்லா சடாரென நிமிர்ந்தாள். எனக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா ஸ்டெல்லா என்ன வெறுத்துட்டா இந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்ல. யோசனை பண்ணுங்க. ஆமா அண்ணா, அந்த குழந்தை கண் கலங்க கூடாது பின்னால. ஸ்டெல்லா, நீ இப்படி வா. அவளை மட்டும் அழைத்து கொண்டு ராபர்ட் உள்ளே வந்தார். என்ன டாடி, நீ அந்த விஜய் கூட ஊர் முழுக்க சுத்தினதை பார்க்காத ஆட்கள் இல்ல. அந்த விஜய் மோசமான ஒரு ரவுடின்னு தெரியாதவங்களும் இல்ல. இந்த நிலையில எல்லாம் தெரிஞ்சும் உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்க முன்வர்ற ஒரே மனுஷன் ஜேம்ஸ் தான். அவனையும் நீ விலக்கிட்டா இந்த ஜென்மத்துல உன்னை யாரும் ஒப்புக்க மாட்டாங்க. உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு அறிவுபூர்வமா யோசனை பண்ணு. அப்புறம் உன் இஷ்டம். வெளியே வந்து விட்டார். முதல் சம்மதத்துக்கு 4 நாள் இருக்கு ஜேம்ஸ். அதுக்குள்ள ஸ்டெல்லா ஒரு முடிவை சொல்லிடுவா. நாங்க வரோம். அப்பாவை பின்பற்றி நடந்தாள் ஸ்டெல்லா. அவள் மனம் அலைக்கடலாக கொந்தளித்து கொண்டிருந்தது. விஜயை நம்பலாமா? அப்பா போய் அவன் தாத்தாவிடம் பேசிவிட்டு வந்த பின்னாலும் அவன் ஏன் என்னை சந்திக்க முயலவில்லை? திருமணம் அவனுக்கு உடன்பாடு இல்லையா? எல்லோரும் சொல்வது போல அவன் ஒரு காமுகன்தானா? நான் தான் ஏமாந்து விட்டேனா? இன்னும் 2 நாட்கள் பார்க்கலாம். விஜய் என்னை தேடி வரவில்லையானால் அவனை பற்றி தீர்மானித்து விடலாம். முடிவு செய்து கொண்டாள் ஸ்டெல்லா. அத்தியாயம் 6. தாத்தாவிடம் பேசிவிட்டு வந்த பின் 2 நாட்களாக விஜய் வீட்டுக்கே போகவில்லை. துப்புர வர்க்க போதையில் தொலைந்து போயிருந்தான். இடைவிடாமல் குடித்துக்கொண்டே இருந்தான். நிக்கோடின் புகை மண்டலத்தில் கரைந்து கொண்டிருந்தான். 3வது நாள் மறுபடியும் தீர்த்த யாத்திரைகள் அவன் தொடங்கிய போது கையை பிடித்தான் ஜமால். ஏண்டா ஜமால், இன்னைக்கு சோடா கலக்காம ராவா அடிக்க போறேன். முண்டம், இன்னைக்கு ராவா அடி, நாளைக்கே ராப்பீச்சு எடுக்கலாம். ஏண்டா? கிக்கு அதிகமானா பலான ஆசைகள் வரும். எவளையாவது கை வைப்ப. அவன் மூலம் தாத்தாவுக்கு புகார் போகும். அப்புறம் நீ வீதியில தான். சொன்னதை செய்வாரு உங்க தாத்தா. அதனால குடிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிக்க தொடங்குடா. மண்டை மரத்து போச்சு எனக்கு. எனக்கு ஒரு ஏக்கம் ஜமால். என்ன? நான் தொடாம தவற விட்ட ஐட்டம் அந்த ஸ்டெல்லா மட்டும்தான்டா. என்ன ஒரு வாலிப்பு தெரியுமா? டச் பண்ண விட மாட்டா. அவளை ஆசை தீர. ஜமால் விரல்களை சொடுக்கினான். ஏண்டா? அவளையே கட்டிக்கோ. கட்டிக்கிட்டு அவகிட்ட உனக்கு மோகம் அதிகமா இருக்கிறதால கொஞ்ச நாள் வெளியில அலைப்பாயாம தாக்கு பிடிக்கலாம். வேற மதம்டா அவ. உன் கல்யாணம் தான் முக்கியம்டா. தாத்தா கிட்ட பேசிப்பாரு இன்னைக்கே. விஜய் எழுந்து கொண்டான். ஆல் த பெஸ்ட் விஜய். தன் பைக்கை உதைத்து அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டான். வீட்டில் நுழைந்தான். தாத்தாவின் அறைக்கு சென்றான். தாத்தா இருக்கவில்லை.
ரோஜர், தாத்தா இல்லையா? பிசினஸ் விஷயமா கான்பூர் போயிருக்காரு. வர 4-5 நாள் ஆகும் தம்பி. ஊசிப்பட்ட பலூன் ஆனான் விஜய். 4-5 நாட்கள். அதுவரை காத்திருக்க வேண்டுமா? காத்திரு விஜய். உன் நோக்கம் நிறைவேறும் விருப்பம் இருந்தால், சொத்துக்களை அடையும் எண்ணம் உண்டானால் காத்திரு. தாத்தாவிடம் விவகாரம் வந்துவிட்ட பிறகு ஸ்டெல்லாவை விஜய் சந்திக்கவில்லை. ஸ்டெல்லாவிடம் இது தொடர்பாக பேசலாமா? வேண்டாம். நான் பேசுவதை விட தாத்தா பேசினால் கௌரவமாக இருக்கும். நான் தான் பேச வேண்டுமா? தாத்தாவை ராபர்ட் சந்தித்த விவரத்தை ஸ்டெல்லா என்னிடம் சொல்லக்கூடாதா? வீம்பு வந்துவிட்டது. அந்த 4 நாள் தாமதம் ஸ்டெல்லாவின் மனதையே மாற்றப் போகிறது என்று விஜய் அறியவில்லை. அந்த விபரீத மாற்றத்தை அவன் அறிந்திருந்தால் இதை வேறு விதமாக கையாண்டிருப்பான். 4-5 நாட்கள் என்பது ஒரு வாரமாகிவிட்டது. 8வது நாள்தான் தாத்தா வந்தார். அதற்குள் தேவாலயத்தில் 3வது சம்மதமும் கேட்டு முடிக்கப்பட்டது. விஜய் அல்பமானவன்தான் என்று ஸ்டெல்லா முடிவெடுத்து ஜேம்ஸை ஏற்றுக்கொள்ள ராபர்ட்டுக்கு சம்மதம் சொன்ன நேரத்தில் தாத்தாவின் எதிரே இருந்தான் விஜய். சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. தாத்தா குபீரென்று நிமிர்ந்தார். பொண்ணை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? தாத்தா, ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லு. எனக்கு ஸ்டெல்லாவை நிஜமாவே பிடிச்சிருக்கு. அவளையே எனக்கு கட்டி வைங்க. அந்த பொண்ணு வேற மதம் விஜய். தாத்தா, மதம் பெருசா, மாறின உங்க பேரனோட மனம் பெருசா? விஜய், ஸ்டெல்லா இல்லைன்னா வேற எந்த பொண்ணும் எனக்கு வேணாம். இது சத்தியம். நான் பைத்தியம் பிடிச்சு வீதியில் அலையணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்க விருப்பம் போல செய்யுங்க. உங்க சொத்துல எனக்கு சல்லி காசு வேணாம். விஜய், ஏன் இந்த பிடிவாதம்? இது விருப்பம் தாத்தா, அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு அவகாசம் வேணும் விஜய். எடுத்துக்கங்க. ஆனா என் முடிவுல மாற்றம் எதுவும் இல்ல. நான் வரேன். தாத்தா யோசிக்க தொடங்கினார். மதம் எதுவானால் என்ன? சம்மதம் கேட்டுத்தானே ராபர்ட் இந்த படி ஏறினார். மகளின் ஆசையை பூர்த்தி செய்ய அவர் தடை போடாத போது நான் மட்டும் ஏன் தடுக்க வேண்டும்? அதுவும் விஜய் திருந்தி வரும் சமயம். ராபர்ட் சம்மதிப்பாரா? இவன் ஒரு பிளேபாய் என தெரிந்த பிறகு ஒப்புக்கொள்வாரா? பேசினால், எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாரா? தாத்தா எழுந்து வெளியே வந்தார். விஜய், நான் இப்பவே ராபர்ட்டை போய் பார்க்கறேன். தாத்தா, உன் கல்யாணத்துக்கு அவர்கிட்ட சம்மதம் கேட்க வேணாமா? நானும் வரேன் தாத்தா. ஒரு நிமிடம் யோசித்தார் தாத்தா. சரிவா, கலந்து பேசி தேதி குறிச்சிட்டு வந்துடலாம். புறப்படு. விஜய் உற்சாகமாக புறப்பட்டான். அத்தியாயம் 7. ஸ்டெல்லாவை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். வெளியே அப்பாவின் குரல் உற்சாகமாக முழங்கிக் கொண்டிருந்தது. ஒரே வாரத்துல எப்படி எல்லாம் தீர்மானிச்சிங்க? 3வது சம்மதம் முடிஞ்ச உடனே ஃபாதரை கேட்டேன். உடனடியா நடத்த முடியுமானா நடத்திடலாம்னு அபிப்பிராயப்பட்டாரு. நம்ம மனிதர்கள் யாரும் வெளியூர்ல இல்ல. ஒரே நாள்ல பத்திரிக்கை அடிச்சு அடுத்த நாள் நேர்ல அழைச்சு, எல்லாம் கர்த்தர் அருள். ஸ்டெல்லா ஒரு எந்திரம் போல கண்ணாடி எதிரே அமர்ந்திருந்தாள். ஒருத்தி அலுவலக தோழி மட்டும் உடன் இருந்தாள். நீ விஜய் கூட சுத்துனது ஜேம்ஸுக்கு தெரியுமா ஸ்டெல்லா? பெரிய மனசுடி. ஜேம்ஸ் மாதிரி ஒரு புருஷன் நம்ம கல்யாணிக்கு அமையல. யாரது? உனக்கு முன்னால கல்யாணி தாண்டி விஜயோட காதலி. விவகாரம் பெருசாகி அபார்ஷன் வரைக்கும் போயிட்டா. அப்புறம் விஜய் கைவிரிக்க பாஸ்கர் தலையில கல்யாணிய கட்டி பாஸ்கருக்கு விவரம் தெரிய வந்து இப்ப விவகாரம் கோர்ட்டு வரைக்கும் வந்தாச்சாம். யாரோ அழைக்க, இரு ஸ்டெல்லா வரேன். அவள் போய்விட்டாள். எனக்கு நல்ல காலமா? நான் அவனிடமிருந்து சேதமில்லாமல் தப்பிவிட்டேனா? சேதமில்லாமல் நம்புவானா ஜேம்ஸ்? ஜேம்ஸ் நல்லவன். நான் அவன் தகுதிக்கு மேல் என நினைக்கும் மனம் படைத்தவன். அதுதானே நிஜம். என் அழகுக்கு முன்னால் ஜேம்ஸ் நிற்க முடியுமா? சட்டென விஜய் முழுமையாக கண்ணுக்குள் வந்து நின்றான். சுருள் சுருளான அந்த முடியும், மீசையில்லாத பால்கோவா நிற மேலுதட்டு பகுதி, முகவாயில் விழும் ரோஜா நிற குழி, ரோமங்கள் அடர்ந்த மார்பில் புரளும் புலிநக சங்கிலி, நிமிர்ந்து பார் என்னும் உயரம். ஆண்மையின் முழு விளக்கமே விஜய்தானே. ச, என்ன ஸ்டெல்லா இது? இன்னும் சற்று நேரத்தில் ஜேம்ஸின் மனைவி நீ. மனதை அடக்கு. மனதை மட்டும் அடக்கினால் போதுமா? வேறு எதையெல்லாம் நான் அடக்க வேண்டும்? கடனில் மூழ்கியிருக்கும் ஜேம்ஸுக்கு உதவ வேண்டும். அதற்காக என் அத்தனை ஆசைகளையும் அடக்க வேண்டும். வெறுப்பாக இருந்தது. அம்மா உள்ளே வந்தாள். ரெடியா ஸ்டெல்லா? ஒரு வேன்ல எல்லாரும் சர்ச்சுக்கு போயாச்சு. அடுத்த வேன் ரெடி. போகலாமா? எழுந்தாள் ஸ்டெல்லா. அம்மா அருகில் வந்து அவள் முக வியர்வையை முந்தானையால் ஒற்றினாள். ஏன் இப்படி வேர்க்குது? ஸ்டெல்லா பேசவில்லை. முகத்தை உம்முன்னு வச்சுக்காத, சிரிச்சபடி இரு. இதெல்லாம் சொந்த விருப்பம். உன் உபதேசப்படி நடக்க முடியாது. நீ சம்மதிச்சதால தானே அப்பா ஏற்பாடுகளை செய்கிறாரு. ஞாபகம் இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? இது மாதிரி ஏட்டிக்கு போட்டி பேசுறத இந்த நிமிஷத்தோட விட்டுரு ஸ்டெல்லா. இனி அம்மா வீடு இல்ல, மாமியார் வீட்டுல மரியாதையா நடக்கணும். தேங்க்ஸ், எனக்கு தெரியும். கர்த்தர் உன்னை ரட்சிக்கட்டும். மேரி ரெடியா? ராபர்ட்டின் குரல் கேட்டது. வேனுக்கு வந்தாள் ஸ்டெல்லா. தேவாலயம் வந்ததும் மலமளவென சடங்குகள் நிறைவேறத் தொடங்கின. பாடல்களை இசைத்து கொண்டிருந்தார்கள் ஒருபுறம்.
பாதிரியார் திருமண முறைகளை நிறைவேற்றி உறுதிமொழிகளை சொல்லத் தொடங்க ஜேம்ஸும் ஸ்டெல்லாவும் பின்பற்றினார்கள். கர்த்தர் கிருபையில் நான் தரும் இந்த தாலியை அணிந்து கொள் என்று ஜேம்ஸ் அவள் கழுத்தில் மாங்கல்யம் அணிவிக்க பாதிரியார் பிரார்த்தனைக்கு உத்தரவிட பாடல் இசைக்கத் தொடங்கியது. ஜேம்ஸும் ஸ்டெல்லாவும் திருமண கோலத்தில் இணைந்து நடந்து தேவாலய வாசலுக்கு வர அப்போதுதான் அந்த அயல்நாட்டு படகுக்கார் அங்கு வந்து நின்றது. பின்கதவை பிளந்து கொண்டு பதட்டமாக சுந்தரமூர்த்தி இறங்க விஜய் மறுபுறத்திலிருந்து வெளிப்பட்டான். நிமிர்ந்தவன் உறைந்தான். அவன் பார்வையில் ஸ்டெல்லாவின் மாங்கல்யம்தான் முதலில் பட்டது. அதிர்ச்சி பூசிக்கொண்டு நின்ற விஜயை அப்போதுதான் ஸ்டெல்லாவும் கவனித்தாள். அவளையும் மீறிக்கொண்டு ஒரு மின்சார நூல் நரம்புகள் வழி ஓடத் தொடங்கியது. அத்தியாயம் 8. முதல் இரவு. அலங்கரிக்கப்பட்ட ஸ்டெல்லா உள்ளே அனுப்பப்பட வெளியே கதவு தாளிடப்பட்டது. நிமிர்ந்தாள். கட்டிலில் ஜேம்ஸ். எழுந்து வந்து அவளை நெருங்கினான் ஜேம்ஸ். வா ஸ்டெல்லா. ஸ்டெல்லா முகத்தில் சிரிப்பில்லாமல் அவனை ஏறிட்டாள். கையில் வைத்திருந்த பாலை மேஜை மேல் வைத்தாள். அவனை பார்த்தாள். உட்கார் ஸ்டெல்லா. 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேசணும். முதல்ல என்ன பேசணும்? பரஸ்பரம் புரிஞ்சுக்கணும்னா பேச வேணாமா? இந்த ஒரு நாள் பேசிட்டா எல்லாமே புரிஞ்சிடுமா? ஜேம்ஸ் சிரித்தான். மனசு வச்சா ஒருத்தரையொருத்தர் புரிஞ்சுக்க நாட்கள் வேணாம், நிமிடங்கள் போதும் ஸ்டெல்லா. எனக்கு தூக்கம் வருது. நீளமாக ஒரு கொட்டாவியை வெளியே அனுப்பினாள். அவன் முகம் தொங்கி போனது. ஸ்டெல்லா, நம்ம தாம்பத்தியத்தோட முதல் நாள் இது. சோவாட், இன்னும் நிறைய நாட்கள் இருக்கே, பார்த்துக்கலாம். சாரி, குட் நைட். கட்டிலில் போய் ஒருக்களித்து படுத்துக்கொண்டாள். 10வது நிமிடம் மெலிதாக ஒரு குரட்டை கேட்டது அவளிடம் இருந்து. கதவுக்கு வெளியே இன்னமும் சொந்த பந்தங்களின் பேச்சு கேட்டுக்கொண்டிருந்தது. ஜேம்ஸ் எழுந்து போய் விளக்கை அணைத்தான். கட்டிலை விட்டு கீழே இறங்கி தரையில் மல்லாந்து படுத்தான். ஏன் இந்த அலட்சியம்? இவள் என்னை விரும்பாமல் திருமணம் செய்து கொண்ட பெண். இந்த இணைப்புக்கு அர்த்தமோ அவசியமோ இல்லையோ? அப்படியானால் உறுதிப்பட அதை இவள் சொல்லி இருக்கலாமே. ஏன் சம்மதித்தாள்? முதல் நாளே இத்தனை கோணலா? வாழ்நாள் முழுக்க இந்த வண்டி நேராக ஓடுமா? நள்ளிரவு வரை யோசனையில் கழித்துவிட்டு மெல்ல உறங்கி போனான். காலை கண் விழித்த போது ஸ்டெல்லா உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவன் எழுந்து வந்து அவளை நெருங்கினான். ஸ்டெல்லா, எழுந்திரு, விடிஞ்ச நேரமாச்சு. கண்களை விழித்தாள். குட் மார்னிங் ஸ்டெல்லா. அதற்கு பதில் வணக்கமும் இல்லை, சிரிப்பும் இல்லை. சரையலென எழுந்து கதவை நோக்கி நடந்தாள். ஒரு நிமிஷம் ஸ்டெல்லா. என்ன? நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. கொஞ்சம் உன்னை களைச்சு விட்டுக்கோ. எதுக்கு? இதுக்கு மேல நான் சொல்லணுமா ஸ்டெல்லா? சாரி, வேஷம் போட நான் விரும்பல. யாரை திருப்திப்படுத்தணும்னா? கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். ஜேம்ஸின் அம்மாதான் முதலில் எதிர்பட்டாள். ஏற இறங்க மருமகளை பார்த்தாள். ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போய்விட்டாள். ராபர்ட்டும் மேரியும் காலை உணவை முடித்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். மேரி மகளை தனியாக அழைத்தாள். உள்ள போனதும் நேத்திக்கு தூங்கிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? உங்க அப்பாவை நான் கட்டிக்கிட்டு 24 வருஷமாச்சு. இன்னமும் உன் குணம் மாறல ஸ்டெல்லா. அம்மா, ஜேம்ஸ் நல்ல பிள்ளை. அவனை சந்தோஷமா வச்சுக்கிறது உன் கையில இருக்கு. பொறுப்பான ஒரு குடும்பத்துக்கு மருமக நீ, தலைவியும் கூட. போகடாத்தனமா நடந்துக்காத. இதுக்கு மேல நான் சொல்ல எதுவும் இல்ல. அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஜேம்ஸின் தங்கைகள் கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் இன்னமும் ஊர் திரும்பவில்லை. இன்னைக்கு ராத்திரி சில முக்கியப்பட்டவங்க வர்றாங்க. விருந்து சமைக்கணும். அம்மா கவலைப்பட்டாள். நீ உட்காருமா, அண்ணி வந்தாச்சுல்ல. பெரிய தங்கை சிரித்தபடி சொன்னாள். ஸ்டெல்லா வாக்மேனை காதில் அணிந்து கொண்டு யாரையும் பொருட்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். என்ன நீ பேசல? பெரிய குடும்பமாச்சே, பாரம் எப்படி சுமக்க போறோம்னு சிந்தனையா? ஸ்டெல்லா அலட்சியமாக சிரித்தாள். நான் எதுக்கு சுமக்கணும்? பெரிய தங்கை இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் விடவில்லை. அப்படி சொல்லிட்டா ஆச்சா? அண்ணனோட கஷ்ட நஷ்டங்களுக்கு இனிமே நீங்க தானே பொறுப்பு. நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. அவங்கவுங்க பாரத்தை அவங்கவுங்க சுமக்கட்டும். எனக்கு என்ன தலையெழுத்து? அம்மா உட்பட அத்தனை பேரும் ஆடி போனார்கள். ஜேம்ஸின் அம்மா குறுக்கே நுழைந்தாள். இது சண்டையாக மாறிவிடக் கூடாதே என்று கவலைப்பட்டாள். என்ன 2 பேரும் விளையாட்டா பேசிக்கிறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? ஜென்னி, எழுந்து போனி. ஜேம்ஸ் அங்கே இருக்கவில்லை. ஸ்டெல்லா எதுவும் நடக்காதது போல வாக்மேன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜென்னி எரிச்சலுடன் உள்ளே வந்தாள். ஜென்னி, மசாலா அரைச்சு கொடு. அம்மா, இது சரியில்லை. ஏன் இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறா இவ? ஷூ, சும்மா இருடி. கொஞ்சம் செல்லம்மா வளர்ந்த பொண்ணு. சின்ன வயசு முதல்லே அவ குணம் உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா பேசுற நீ? அப்ப கவுன் போட்டுக்கிட்டா இப்பவும் போட்டுக்க முடியுமா? அண்ணன் எத்தனை நல்லவன். அவனை இவ அனுசரிச்சு போவாளா? எல்லாம் சரியாகும். உங்களை விட ஜேம்ஸுக்கு பொறுமை அதிகம். பதட்டப்பட மாட்டான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே உன் நாட்கள் கழிஞ்சாச்சுமா. தப்பில்லடி. பிரச்சனைகள் இல்லாம இருந்தா சரி. மாலை விருந்தாளிகள் வந்தார்கள். எல்லோரும் போவதற்குள் இரவாகி விட்டது.
தனியறை. ஜேம்ஸ் ஆவலுடன் இருந்தான். ஸ்டெல்லா வந்தாள். வா ஸ்டெல்லா, இன்னைக்காவது பேசலாமா? நான் பேசுறது இருக்கட்டும், ஜென்னி வாய கொஞ்சம் அடக்குங்க. ஏன், என்ன சொன்னா? நான் என்ன கழுதையா? உங்க பாரத்தை சுமக்கவா தாலி கட்டிட்டு வந்தேன்? இவளுங்க சீராட வருவாளுங்க, நான் வடிச்சு கொட்டிட்டு வாசல்ல நிக்கணுமா வரவேற்க? என்ன நினைச்சா என்ன? ஸ்டெல்லா, எனக்கு பிடிக்கல இதெல்லாம். ஒரு உரிமையில சொல்லியிருப்பா ஜென்னி. என்ன உரிமை? யாருக்கு யாருகிட்ட உரிமை? என் சுபாவம் தெரியாது அவளுக்கு. சரி விடு ஸ்டெல்லா, அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்கட்டுமா? மன்னிப்பு கேட்டுட்டா ஆச்சா? வேற என்ன செய்யணும் ஸ்டெல்லா? நேத்திக்கு தூங்கிட்ட, களைப்புன்னு பேசாம இருந்தேன். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை. மூடின அறைக்குள்ள குதூகலம் நிரம்பணும். குழப்பம் வரலாமா? சாரிப்பா, எனக்கு மூட் அவுட். குட் நைட். ஸ்டெல்லா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ படு. என்ன? விருப்பமில்லாம எனக்கு நீ மனைவியாகி இருந்தா அதை தவிர்த்திருக்கலாம். 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம் இல்லையா? ஸ்டெல்லா பதில் சொல்லவில்லை, படுத்து விட்டாள். ஜேம்ஸ் அலிப்புடன் விளக்கை அணைத்தான். இந்த வண்டி இன்னும் புறப்படவே இல்லையே. இனி எப்போது ஓடத் தொடங்கி வாழ்நாள் முழுக்க பயணம் செய்து? பிரமிப்பாக இருந்தது. நாளை காலை என்ன குழப்பம் நேரிடுமோ என்று கவலையுடன் பாதி இரவு விழித்திருந்தான் ஜேம்ஸ். காலை ஸ்டெல்லா சீக்கிரமாக எழுந்து குளித்து விட்டாள். உடை மாற்றி கைப்பையை எடுத்துக்கொண்டாள். அத்த, நான் என் சிநேகிதிய பார்க்கணும். அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு வருவேன். நான் வர ராத்திரி ஆகும். ஜேம்ஸ் கிட்ட சொன்னியாமா? அவர் இன்னமும் முழிக்கல. நீங்க சொல்லிக்கங்க, நான் வரேன். அவள் போய் 10 நிமிடங்களில் ஜேம்ஸ் எழுந்து வந்தான். அம்மா விவரம் சொன்னாள். ஜென்னி முன்னால் வந்தாள். அண்ணா, நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா மனசு கேட்கல. சொல்லு ஜென்னி. இப்பவே இத்தனை திமிர் இருந்தா இது போக போக பெரிய அளவுல பாதிக்கும். எங்க 3 பேருக்கும் வாழ்க்கை அமைஞ்சாச்சு. இன்னைக்கு சாயங்காலமே நாங்க புறப்படுறோம். இனிமே இந்த வீட்டுக்கு முன்ன மாதிரி எங்களால வரவும் முடியாது. ஜென்னி, என்ன பேச விடுமா? ஆனா அம்மா மனசு அண்ணியால காயப்படாம காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும் அண்ணா. கொஞ்சம் விழிப்பாரு. உன் மேல உள்ள பாசத்தால இதை நான் சொல்றேன். ஜேம்ஸ் யோசனையுடன் தங்கையை பார்த்தான். நீ கவலைப்படாத ஜென்னி. தேங்க்யூ அண்ணா. ஜேம்ஸ் சரியாக சாப்பிடக்கூட இல்லை. மனதுக்குள் ஸ்டெல்லா பற்றிய கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டு அவனை கலங்கடித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 9. பால்கனியில் சிகரெட் பிடித்தபடி விஸ்கியை உறிஞ்சிக் கொண்டிருந்தான் விஜய். தாத்தாவின் காலடி ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தான். அருகில் வந்துவிட்டார் தாத்தா. ஒரு சேர் இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தார். ஹலோ விஜய், என்கிட்ட பேசும்படியான நிதானத்துல இருக்கியா? சாரி தாத்தா, ஜஸ்ட் ஒரு பெக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அதிகம் குடிக்கலண்ணா. 1 வாரமா நீ வெளியே போறதில்ல, உற்சாகமா இல்ல. இது சரியில்லை விஜய். காரணம் உங்களுக்கு தெரியும் தாத்தா. ரிடிகுலஸ். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உலகமே இருண்டு போச்சா? ஜஸ்ட் லைக் தட்னு காதல ஒரு பொழுதுபோக்கா நினைச்ச நீயா இத்தனை உடஞ்சு போயிருக்க? என்னால நம்ப முடியல விஜய். என்னால கூட நம்ப முடியல தாத்தா. ஆனா கல்யாண கோலத்துல அவன் நின்னப்ப நெருப்ப முழுங்கின மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன். அப்பதான் எந்த அளவுக்கு ஆழமா அவளை நான் காதலிச்சிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது. அவனை நெருங்கி தோளில் தட்டி கொடுத்தார். நவ் இட்ஸ் டூ லேட். விட்ரு. இனி அந்த பொண்ணு மாற்றான் மனைவி. மனசால நினைக்கிறது கூட பாவச் செயல். சாரி தாத்தா, அவளை மறக்க முடியல என்னால. தப்பு விஜய். நான் அவளுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன் தாத்தா? இங்க இருந்தபடி அவளை நான் நினைச்சா குடும்பம் எப்படி பாதிக்கும்? உனக்கு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன். வேணாம் தாத்தா. ஸ்டெல்லா தவிர இன்னொருத்திக்கு இந்த மனசுல இடம் இல்ல. தாத்தா ஆடி போனார். தற்சமயம் இவனிடம் பேசி பயனில்லை என்று தோன்றியது. எந்த காயமும் மாறத்தானே வேண்டும். இதுவும் மாறும். பேரனை பார்க்க பாவமாக இருந்தது. அன்று ராபர்ட் வந்தபோதே இதை நான் முடிவு செய்திருந்தால் விஜய் ஏமாந்திருக்க மாட்டான். வெல், வீட்ல அடைஞ்சு கிடக்காத. மனசு சூம்பி போகும். கிளப்புக்கு போ, சிநேகிதர்களை பாரு. சொல்லிவிட்டு தாத்தா போய்விட்டார். விஜய்க்கு ஒரு மாற்றம் தேவையாகத்தான் இருந்தது. புறப்பட்டு விட்டான். கிளப்பில் ஜமால் தம்போலா ஆடிக்கொண்டிருந்தான். இவனை பார்த்ததும் எழுந்து வந்தான். வாடா தேவதாஸ், உன் பார்வதி பறந்து போயிட்டாளா? தாத்தா போன்ல சொன்னாரு. நீயாடா? என்னால நம்ப முடியல. விஜய் பேசவில்லை. விட்டு தள்ளு, இவ இல்லைன்னா இன்னொருத்தி. அப்படி என்னால நினைக்க முடியல ஜமால். இப்ப அவ ஜேம்ஸ் மனைவி. இனிமே நீ என்ன உரிமை கொண்டாட முடியும்? முடியாதுதான். அப்புறம் எனக்கு ஸ்டெல்லாவை பார்க்கணும் ஜமால். எதுக்கு? அவங்க அப்பா தாத்தாவை சந்திச்சுட்டு போன பின்னால ஸ்டெல்லா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. காரணம் தாமதமா எனக்கு புரியுது. அவ என்ன தப்பா எடை போட்டிருக்கா. அவ பிடிவாதக்காரி. என் மேல உள்ள கோபத்துல கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. புரியுதா? சரி, நான் மாறிட்டேன். உன்னை எத்தனை ஆழமா காதலிக்கிறேன் தெரியுமான்னு அவகிட்ட நான் சொல்லிட்டு வரணும். அத்தியாயம் 10. தங்கைகள் உறவுக்காரர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். அந்த மாலை நேரத்தில் வீட்டில் ஜேம்ஸ், ஸ்டெல்லா, அம்மா 3 பேர் மட்டுமே இருந்தார்கள். அம்மா இரவு சமையலில் இருந்தார். ஸ்டெல்லா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்டெல்லா,
அம்மாவுக்கு நீயும் கூட மாட ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? அவள் பதிலே பேசவில்லை. ஜேம்ஸுக்கு மூக்கு நுனி சிவந்தது. ஸ்டெல்லா உன்னதான். காதுல விழுந்தது. அதுக்கு இன்னமும் பதில் வரல. ஸ்டெல்லா திரும்பி அவனை பார்த்தாள். 3 பேருக்கு சமைக்க 4 பேர் வேணுமா? நான் செஞ்சுப்பேன்னு அத்தை சொன்னாங்க. நான் தலையிடல. சரி, டிவியை மூடு, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம். டிவியை அணைத்தாள். எப்ப பார்த்தாலும் என்ன பேச்சு? எங்க பேசினோம் சொல்லு. சரி, என்ன பேசணும் இப்ப? எங்காவது வெளியூர் போய் 1 வாரம் இருந்துட்டு வரலாமா? ஊட்டி, ஏற்காடுன்னு இப்படி. சாரிப்பா, நான் நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். அம்மா வெளிப்பட்டாள். அதுக்குள்ள ஏம்மா? அவன் ஆசையா கூப்பிடுறான். 2 பேரும் போயிட்டு வாங்களே. எனக்கு லீவே இல்ல அத்தை. வீட்டில் உட்காந்து என்ன செய்ய போறேன்? வெளியூர் போறது எனக்கு பிடிக்கல. ஹனிமூன் சுத்த அபத்தம். நத்திங் பட் செக்ஸ். வேண்டாம். ஜேம்ஸ் முகம் தொங்கி போனது. அம்மாவுக்கு அதற்கு மேல் பேச தெரியவில்லை. மகனை பார்த்தார் பரிதாபமாக. ஜேம்ஸ் எழுந்து போய்விட்டான். ஸ்டெல்லாவின் அருகில் வந்தாள் அம்மா. ஸ்டெல்லா குரலை தழைத்து கொண்டாள். சொல்லுங்க, உங்க மத்தியில எதுவுமே இன்னும் நடக்கலையா? உங்க பிள்ளை சொன்னாரா? அவன் சொல்லுவானா? ரூமை விட்டு நீ வெளியில வர்றத பார்த்தாலே தெரியுதே. ஸ்டெல்லா பேசவில்லை. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? அதுக்காக மனசு ஒப்புக்க வேணாமா? ஏமா, ஜேம்ஸை உனக்கு பிடிக்கலையா? விரும்பாம நடந்த விவாகமா இது? அப்படி நான் சொல்லல. பின்ன என்னம்மா, நானும் உங்க அம்மா தான். என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? எதுவுமே. புருஷன் பொண்டாட்டி மத்தியில உள்ள அந்தரங்கத்தை மாமியார் இப்படி பச்சையா பேசுறது முதல்ல பிடிக்கல. அம்மா ஆடி போனார். ஸ்டெல்லா, எனக்கு இல்லம்மா, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசையில. அதை நாங்க தீர்மானிக்கணும். பெரியவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற உரிமை உண்டு ஸ்டெல்லா. ஜேம்ஸ் வந்தான். நான் இதை ரசிக்கல. நீ வந்த முதல்ல உன்னோட எந்த ஒரு நடவடிக்கையும் ரசிக்கும்படியா இல்ல. என்னால சொல்ல முடிஞ்சதா? ஏன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? பாசமும் பரிவும் உன்கிட்ட அறவே இல்ல ஸ்டெல்லா. என் மனசுல பட்டதை போட்டு உடைச்சிடுவேனா? மூடி வச்சாதான் மனமும் எதிர்பார்ப்போம். திறந்துட்டா சப்புன்னு போயிடும். எல்லாமே தான் லூக்காத்தான். யாருக்காகவும் என்ன நான் மாத்திக்க முடியாது. புரியுதா? நீ அப்படி இருக்கிற மாதிரி எல்லாரும் இருந்துட்டா இது குடும்பமா இருக்காது ஸ்டெல்லா. ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிரும். உறவுகளும் நேசமும் சிதறி போயிடும். அலட்சியமாக அவனை பார்த்தாள் ஸ்டெல்லா. ஜேம்ஸ் தொடர்ந்து ஏதோ பேச நினைக்க ஸ்டெல்லா எழுந்து போய்விட்டாள். என்னம்மா இது? அம்மா அவனை நெருங்கினாள். தம்பி, உனக்கு பொறுமை அதிகம். அதனாலதான் இந்த பெரிய குடும்பத்தை கரையேத்தி இருக்க. இனிமே இன்னமும் சகிப்புத்தன்மைய வளர்த்துக்கணும் நீ. அம்மா, உன்னால அது முடியும். ஒரு கையால ஓசை எழுப்ப முடியாது ராஜா. உன் கை தட்டவே வேணாம். விவகாரம் வராது பாரு. இந்த அம்மாவால உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது. புரியுதா? ஜேம்ஸ் நெகிழ்ச்சியுடன் அம்மாவை பார்த்தான். நடக்கப் போவது என்னவென்று தெரியாவிட்டாலும் அம்மாவின் சொற்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருப்பதை உணர்ந்தான் ஜேம்ஸ். அத்தியாயம் 11. ஸ்டெல்லா அலுவலகம் போக தொடங்கிவிட்டாள். அன்று சம்பள நாள். சற்று தாமதமாகவே வந்தாள் ஸ்டெல்லா. ஜேம்ஸ் காத்திருந்தான். அம்மா காஃபி கொண்டு வந்து தந்தாள். முகம் கழுவி உடை மாற்றிக் கொண்டு வந்தாள் ஸ்டெல்லா. காஃபி குடித்தாள். கைப்பை திறந்து ஒரு கவரை எடுத்து ஜேம்ஸ் கையில் கொடுத்தாள். சம்பள பணம் இதுல இருக்கு. அம்மா கையில குடு ஸ்டெல்லா. வீட்டு நிர்வாகம் அவங்க தான் இங்க. எனக்கு நீங்க புருஷன். உங்க கையில தர்றது என் வேலை. தந்தாச்சு. ஸ்டெல்லா, இது சரியில்லை. இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்த பெண். இங்குள்ள நடைமுறைகளை நீ அனுசரிச்சு போறதுதான் நியாயம். புரியுதா? சாரி, என்னை எதுக்காகவும் நான் மாத்திக்க தயாரா இல்ல. அப்ப நாங்க மாத்திக்கணுமா? அப்படி நான் சொல்லல. சம்பள கவரை பிரித்தான் ஜேம்ஸ். விரல் நுழைத்து கரன்சிகளை உருவினான். 5 100 ரூபாய் நோட்டுகள். இதுதான் உன் சம்பளமா ஸ்டெல்லா? சம்பளத்துல ஒரு பகுதி. மீதி? இதுவரைக்கும் என்னை யாரும் கணக்கு கேட்டதில்ல. அப்பா கிட்டவும் நான் இதைத்தான் கொடுப்பேன். அங்க நீ மக, பொறுப்ப சுமக்க அப்பா உண்டு. இங்க நீ மனைவி, இந்த குடும்ப தலைவி. அங்க வாழ்ந்த மாதிரி இங்க வாழ முடியாது. ஏன், இங்க நீங்க இல்லையா? என் சம்பளம் வந்துதான் இந்த குடும்பம் நடக்கணுமா? நான் சம்பாதிக்கலனாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. அம்மா குறுக்கிட்டாள். அவளை ஒன்னும் சொல்லாத ஜேம்ஸ். நீ சும்மா இருமா. குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு பொண்ணுக்கு குறைஞ்சபட்ச பொறுப்புகள் உண்டு. அது ஸ்டெல்லா உணரலன்னா உணர்த்த வேண்டியது புருஷனா உள்ள என் கடமை. சோ, நான் தான் இந்த குடும்ப தலைவி இல்லையா? பொறுப்ப சந்தோஷமா நீ உணர்ந்தா நல்லது. தலைவி கையில நிர்வாகம் வரட்டும். உங்க அம்மாவை ஓய்வெடுக்க சொல்லுங்க. தடாலென எழுந்து விட்டான் ஜேம்ஸ். என்ன பேசுற நீ? தலைவின்னு ஒப்புக்கு எனக்கு ஒரு பதவியை தந்துட்டு ஆட்சி நடத்துறவங்க வேற யாராவது இருந்தா எப்படி? வாய மூடு. நீ வந்து முழுசா 1 வாரம் ஆகல. எங்க அம்மா ஓரங்கட்டுறியா? வயசானவங்களே நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு இருந்தா சின்னவங்க எப்ப முன்னால வர்றது? ஜேம்ஸின் நரம்புகள் புடைத்து தாடை இறுகியது. அம்மா உள்ளே போய்விட்டாள். உடனே வெளியே வந்தாள். ஸ்டெல்லா, இந்தாம்மா பீரோ சாவி. அம்மா, என்ன செய்யற நீ? அவதான் புரியாம ஏதோ பேசுறான்னா நீயுமா? ஆத்திரப்படாத ஜேம்ஸ்.
நான் ஆவேசத்தோட இந்த சாவியை ஸ்டெல்லா கிட்ட ஒப்படைக்கல. அவ கேட்டதும் நியாயம்தானே? வயசானவங்க விலகி வழிவிட்டா தானே இளைய தலைமுறைகள் பொறுப்பை ஒப்புக்க முடியும். இனி இந்த குடும்பத்துக்கு தலைவி ஸ்டெல்லா தான். நடத்துமா. அம்மா சாவியை நீட்டினாள். வாங்கி கொள்ள ஸ்டெல்லா கை நீட்ட, ஒரு நிமிஷம் ஸ்டெல்லா. ஜேம்ஸை திரும்பி பார்த்தாள். நம்ம குடும்ப பட்ஜெட் லாபத்துல போகல, ஏராளமான துண்டு விழுது. ஆனா யாருக்கும் குறைவில்லாம குடும்பத்தை அம்மா நடத்திட்டு போறாங்க. கடன் இருந்தாலும் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் கடமைகளை மறக்காம குடித்தனம் பண்றோம். உனக்கு அந்த தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா சாவிய வாங்கு. ஸ்டெல்லா அலட்சியமாக இருந்தாள். ஆட்சிகள் மாறும்போது நிதி மந்திரியும் மாறுவாங்க. முந்தைய மந்திரி போட்ட மாதிரி புது மந்திரியும் பட்ஜெட் போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஆட்சி நடக்கணும், புரியுதா? எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் நடத்துற ஆட்சியில எனக்கு கட்டுப்பட்டு நடக்க எல்லாருக்கும் சம்மதம்னா சாவியை நான் வாங்கிக்கிறேன். ஜேம்ஸ் வாய் திறக்கும் முன் அம்மா குறுக்கிட்டாள். சம்மதம்மா, உன் விருப்பம் போல நாங்க கட்டுப்படுறோம். நீயே இந்த குடும்பத்தை நடத்து. அம்மா. ஜேம்ஸ், நீ பேசாத. அவளுக்கும் சந்தர்ப்பம் தந்து பார்த்தாதானே திறமை தெரியும். கை நீட்டி சாவியை வாங்கி கொண்டாள் ஸ்டெல்லா. அம்மா உள்ளே போய்விட்டாள். ஏதோ ஒன்று உள்ளுக்குள் அம்மாவுக்கு உடைவது போல இருந்தது. அந்த உடைவு பெரிய அளவில் அம்மாவை சரிய வைக்கும் என்று ஜேம்ஸ் கூட அப்போது நினைக்கவில்லை. அத்தியாயம் 12. ஸ்டெல்லா, உனக்கு போன். எழுந்து சென்று ரிசீவரை எடுத்தாள் ஸ்டெல்லா. ஹலோ, நான் தான் பேசுறேன் ஸ்டெல்லா. யாரு? பேரை சொல்லுங்க. என் பேர் கூட உனக்கு மறந்து போச்சா ஸ்டெல்லா? ஸ்டெல்லா சடாரென நிமிர்ந்தாள். அதே கரகரப்பான சங்கீத குரல், மனதை மயக்கும் வசீகர குரல். விஜய்? பேசுறது விஜய் தானே? என் துரதிர்ஷ்டம். விஜய் தானேன்னு கேட்டு நீ பதில் சொல்றது. என்னை இன்னமும் நீ மறக்காம இருக்கிறது என் அதிர்ஷ்டம். நான் மறக்கல. ஆனா உங்களை பத்தின பல உண்மைகளை நானே தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன் விஜய். என்ன உண்மை? சாரி, இட்ஸ் டூ லேட். இனிமே எதை பத்தியும் பேசி லாபம் இல்ல. வச்சிரட்டுமா ரிசீவரை? உன்னை நான் சந்திக்கணும் ஸ்டெல்லா. எதுக்கு? ப்ளீஸ், ஒரே ஒரு முறை. அப்புறம் நிச்சயம் நம்ம சந்திப்பு நிகழாது. என்ன உனக்கு நான் உணர்த்தணும். நீ புரிஞ்சுக்கலன்னா நான் கவலைப்படல. சரிதானா? விஜய். நோ, நீ எதுவும் பேசாத. பெசன் நகர் மகாலட்சுமி கோயில்ல இன்னும் 1 மணி நேரத்துல சந்திக்கிறோம். நீ வர. ரிசீவரை வைத்து விட்டான். அனிச்சையாக எழுந்தாள். பர்மிஷன் எழுதினாள், கிழித்தாள். லீவ் லெட்டர் எழுதினாள். உயர் அதிகாரியை சந்தித்தாள். எதுக்கு லீவு? மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு அவர்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அவசரம் சார். சரி போங்க. கைப்பையோடு வெளிப்பட்டாள். ஆட்டோவை அழைத்தாள். பெசன் நகர் மகாலட்சுமி ஆலயத்தின் அருகில் ஏன் அழைக்கிறான்? என்ன சொல்லப் போகிறான்? பலவித யோசனைகளுடன் ஆட்டோவில் பயணம் செய்தாள். வேளாங்கண்ணி ஆலயம் கடந்ததுமே விஜய் மணலில் மெல்ல நடந்து போவது தெரிந்தது. ஆட்டோவை அவன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினாள். விஜய் திரும்பி பார்த்தான். வந்துட்டியா ஸ்டெல்லா? அவள் பேசாமல் இருந்தாள். உங்க அப்பா தாத்தாவை சந்திச்ச நாள்ல இருந்து நம்ம மத்தியில விழுந்த இடைவெளி இப்ப பிரிக்க முடியாத சுவரா உருமாறி போச்சு. உங்க தாத்தா அப்பா கிட்ட சொன்னது உண்மைதான். நான் ஒரு பிளே பாய் தான் ஸ்டெல்லா. பல பெண்கள் கூட பழகி இருக்கேன். காதல ஒரு விளையாட்டா தமாஷா நினைச்சு பல பேர் மனசுல ஆசைகளை வளர்த்திருக்கேன். உன்கிட்டவும் அப்படித்தான் பழகினேன் ஆரம்ப காலத்துல. அவனே பேசட்டும் என ஸ்டெல்லா மௌனமாக இருந்தாள். உங்க அப்பா எங்க தாத்தா சந்திச்ச பின்னால திடீர் திருப்பம். தாத்தா சொத்துக்களை தரமாட்டேன்னு ஒரு நிபந்தனை போட தவிச்சேன். கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தான் பணம்னு ஆனப்ப ஆத்திரப்பட்டேன். தவிப்பு, கோபம், எரிச்சல் மூணுமா முதலா என்னை யோசிக்க வச்சுது. அந்த யோசனை தான் என்ன மனுஷனா மாத்தி இருக்கு ஸ்டெல்லா. விஜய், ரொம்பவும் யோசிச்சு இனிமே நல்லபடியா உன்னோட வாழ்றதுதான் சரின்னு முடிவெடுத்து வீடு திரும்பினேன். தாத்தா ஊர்ல இல்ல. அதான் என்னோட சூப்பர் விதி. அவர் வர 1 வாரம் ஆச்சு. என் ஆசைகளை சொன்னேன். மதமெல்லாம் முக்கியமில்லைன்னு தாத்தாவும் முடிவெடுத்து என்னோட புறப்பட்டாரு. ஆனா எனக்கு யோகம் இல்ல. நானும் தாத்தாவும் 10 நிமிஷம் தாமதமா வந்திருக்கோம். அந்த தாமதத்துல உன்னை நான் இழந்துட்டேன் ஸ்டெல்லா. அப்பதான் உன் கழுத்துல மாங்கல்யம் ஏறி இருக்கு. திருந்தி வாழ நினைச்ச என்ன தெய்வம் கூட ஏன் ஸ்டெல்லா மன்னிக்கல? ஸ்டெல்லா பேசாமல் இருந்தாள். அவனும் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். நீ சந்தோஷமா இருக்கியா ஸ்டெல்லா? அவள் பேசவில்லை. சாரி, உன் குடும்ப வாழ்க்கைய என்கிட்ட நீ பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? எப்படியோ இந்த நிமிஷம் நான் நிம்மதியாயிட்டேன். இனி நீ என் ஸ்டெல்லா இல்ல. உன் மனசுல விஜய் மோசமானவன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும். அதை போக்குற கடமை எனக்குண்டு. நடந்ததை சொல்லிட்டேன். ஸ்டெல்லா இப்போதும் பேசவில்லை. ஆனா ஒன்னு ஸ்டெல்லா, உன் காதல் தான் என்ன மனுஷனாக்கி இருக்கு. இலக்கில்லாம பறந்துட்டு இருந்த பட்டம் நான். எனக்கு திசைய சொன்னது நீதான். ஆனா தனியா பறக்க விட்டுட்டு நீ பறந்து போயிட்ட. ஸ்டெல்லா மணலில் கோலம் வரைந்து கொண்டிருந்தாள். ஒரு விதத்துல நான் சந்தோஷமா இருக்கேன். சற்று நிறுத்தினான். எப்படின்னு சொல்றேன் ஸ்டெல்லா. இனிமே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்தாச்சு. வாழ்நாள் முழுக்க என் மனசு உன்னையே காதலிக்கும். அந்த சந்தோஷத்துல வாழ்நாளை கழிச்சிட மாட்டேன். விஜய், இது நம்ம கடைசி சந்திப்பு தான். நீ பயப்பட வேணாம். உன்னை இனி நான் சந்திக்க நினைக்க மாட்டேன்.
மனசுக்குள்ள தினம் தினம் நம்ம சந்திப்பு நடக்கும், காதல் தொடரும். ஒரு குடித்தனமே கற்பனையில நடத்த போறேன். அதை நீ தடுக்க முடியாது ஸ்டெல்லா. என் கற்பனை ராஜ்யம் ஜேம்ஸுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதனால உனக்கு குழப்பம் இல்ல, புரியுதா? விஜய், ப்ளீஸ், உன்னை என்னால மறக்க முடியல ஸ்டெல்லா. அவன் குரல் உடைந்தது. தலையை கவிழ்த்து கொண்டு தான் ஒரு ஆண் பிள்ளை என்ற நினைப்பே அழிய முதுகு குலுங்க அழத் தொடங்கினான் விஜய். ஸ்டெல்லா உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அத்தியாயம் 13. மாலை 5 மணிக்கு ஸ்டெல்லா வீட்டுக்கு வந்தபோது கதவு பூட்டியிருந்தது. பக்கத்து வீட்டு கதவை தட்டினாள். திறந்தது. அத்தை சாவி தந்தாங்களா? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன? உங்க அத்தை கிணத்தடியில வழுக்கி விழுந்து தலையில பலத்த காயம். நாங்க தான் உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து கார்ல கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. எந்த ஆஸ்பத்திரி? வித்யா நர்சிங் ஹோம்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லா வந்த வழியே திரும்பினாள். ஒரு ஆட்டோவில் ஏறி அவசரமாக இடம் சொன்னாள். மனசு பதறிக்கொண்டிருந்தது. மருத்துவமனை வாசலில் ஆட்டோவை விட்டு இறங்க அப்பாவின் தலை தெரிந்தது. என்னம்மா நீ எங்க போயிருந்த? அப்பா, ஜேம்ஸ் உன் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணப்ப நீ லீவ் போட்டுட்டு போயிட்டதா தகவல். நான் ஹேமா வீட்டுக்கு. ஜேம்ஸ் வெளியே வந்தான். ஏற இறங்க அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு மருந்து சீட்டோடு வெளியேறிவிட்டான். அவன் கோபத்துல இருக்காமா? அத்தைக்கு எப்படிப்பா இருக்குப்ப? மண்டை பிளந்திருக்கு, ஏகப்பட்ட ரத்த சேதம், பயமா இருக்குமா? ஸ்டெல்லா கலவரத்துடன் நின்றாள். ஜேம்ஸ் திரும்பி விட்டான். உள்ளே போய்விட்டான். அவங்கிட்ட போய் சாரி சொல்லுமா. இருவரும் உள்ளே வந்தார்கள். ஜேம்ஸ் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தான் தனியாக. நெருங்கினாள் ஸ்டெல்லா. ஆபீஸுக்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு எழுதி வச்சிருக்க. உன் வாக்கு சத்திய வாக்கு, பழிச்சிடுச்சு பாத்தியா? அத்தான், ஹேமா. ஷூ, நீ எங்க போனன்னு நான் கேட்கல. இருக்க வேண்டிய நேரத்துல இல்லாம போயிட்டியே. அத்தான் நான். ஸ்டாப் இட். உன் கூட பேச எனக்கு பிடிக்கல. என்னை தனியா விடு. ராபர்ட் அவளை மறுபுறம் அழைத்து சென்றார். விடுமா, கோபம் தனியட்டும். காரணத்தை நான் சொல்ல வேணாமா? இவங்க விடுவாங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். தப்பு ஸ்டெல்லா. தாய் உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். இதமா இருக்க வேண்டிய வேலையில விஷம் கக்காத நீ. டாடி, உன் பிடிவாதமும் மூர்க்கமும் இன்னும் மாறல. என் தங்கை நிதானமானவ. அவளுக்கே இந்த விபத்து, அதுவும் வீட்டுக்குள்ள நேர்ந்திருக்குன்னா நிச்சயம் மனக்குழப்பம்தான் காரணம். அது உன்னாலதான் வந்திருக்கும். நிறுத்துங்க டாடி. சரி சரி, இங்கே சண்டை வேண்டாம். நான் பேசல. உனக்கு நீ மட்டும்தான் ஒசத்தி. தப்பு ஸ்டெல்லா. நமக்காக மட்டுமே நாம வாழணும்னு நினைக்கிறது சுயநலம். அதுல இருந்து நீ மாறுற அன்னைக்குத்தான் நிஜமான வாழ்க்கை தொடங்கும், புரியுதா? அவள் பேசவில்லை. இப்பவும் புருஷன் பக்கத்துல போய் இதமா அரவணைப்பா அவங்கிட்ட 4 வார்த்தை பேச வரல உனக்கு. ஸ்டெல்லா அவருக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டாள். இரவு 10 மணிக்கு டாக்டர் வெளிப்பட்டார். ஜேம்ஸ் எழுந்து ஓடினான். டாக்டர். சாரி ஜேம்ஸ், அவங்க பல்ஸ் இறங்க தொடங்கியாச்சு. நாளைக்கு அவங்களுக்கு விடிஞ்சா உங்க அதிர்ஷ்டம் அது. டாக்டர். ஜேம்ஸ் அலறி விட்டான். ஜீசஸை ப்ரே பண்ணுங்க. இப்ப அது ஒண்ணுதான் நல்ல வழி. ஜேம்ஸ் பெருத்த அதிர்ச்சியுடன் திரும்ப அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்தார் ராபர்ட். ஜேம்ஸ் உடைந்து விட்டான் உடனே. மாமா, அம்மா பிழைக்க மாட்டாங்களா? ராபர்ட் ஒன்றும் பேசாமல் அவனோடு சேர்ந்து மௌனமாக அழத் தொடங்கினார். ஸ்டெல்லா இந்த காட்சியை பார்த்து கொண்டே தூரத்தில் உட்கார்ந்திருந்தாள். எழுந்து வரவில்லை. தாயை இழக்கப் போகும் கணவனின் கண்ணீரை விட கடற்கரையில் விஜய் அழுததுதான் அவளை அதிகமாக பாதித்திருந்தது. மோசமான இந்த சூழ்நிலையில் கூட அவன்தான் அவளை அதிகமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான். பின்னிரவு 2 மணிக்கு அம்மாவின் சுவாசம் நின்றது. அத்தியாயம் 14. ஆயிற்று. அம்மா இறந்து அவளது காரியங்கள் அத்தனையும் முடிந்து அக்கா தங்கைகள் கூட ஊருக்கு கிளம்பிவிட்டார்கள். ராபர்ட் உள்ளூர் ஆனதால் உடன் இருந்தார். இதோ அவரும் மனைவியும் புறப்படுகிறார்கள். ஜேம்ஸ், நான் வரட்டுமா? சரி மாமா. இனிமே உன்னை நீ தேத்திக்கணும். போன உங்க அம்மா திரும்பி வரப்போறதில்ல. உனக்கு புரியாதா? ஸ்டெல்லா, பொறுப்பு முழுக்க உனக்கு. உங்க அத்தை கிட்ட அதிகமா பணம் இருந்ததில்ல. அன்பால இந்த குடும்பத்தை நடத்திட்டு போனவ. அவ இடத்தை நீ நிரப்பணும். ஸ்டெல்லா ஒன்றும் சொல்லவில்லை. நான் வரேன். அவரும் போய்விட்டார். ஸ்டெல்லா சமையல் கட்டில் ஏதோ வேலையாக இருந்தாள். ஜேம்ஸுக்கு பெரிய அளவு வருத்தம். அம்மா இறந்து இத்தனை நாட்கள் ஆகியும் ஸ்டெல்லா அவனுக்கு ஒரு ஆறுதலும் சொல்லவில்லை. அடுத்த தாய் அவள்தான். தாயாக மாறும் மனைவிகள் எத்தனை பேர்? இவளுக்கு மட்டும் இதயமே இல்லையா? தப்பு ஜேம்ஸ். சில பேருக்கு சம்பிரதாயங்கள் புரியாது. இயல்பான இதத்தை தர இயலாது. ஆனால் மனதுக்குள் பாசம் இருக்கும். வெளிப்படுத்தி பழக்கம் இராது. ஸ்டெல்லா ஒருவேளை அந்த ரகமோ? பாவம் அவள். நானும் அவளிடம் சரியாக முகம் கொடுத்து பேசியே வெகு நாட்களாகிவிட்டது. எனக்கென்று உள்ளவள் இவள் ஒருத்திதான். இவளையே நான் நோகடிக்க வேண்டும். எழுந்தான். சமையல் கட்டுக்குள் வந்தான். ராத்திரி சமையலா ஸ்டெல்லா? நான் உனக்கு உதவட்டுமா? வேண்டாம். அருகில் நெருங்கினான். சாரிம்மா, அம்மா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்னால தாங்க முடியல. அதனாலதான் இப்படி இருந்துட்டேன்.
எனக்கும் உன்னை விட்டா யாரு ஸ்டெல்லா? என் மேல எந்த கோபமும் வச்சுக்காத ஸ்டெல்லா. மிகவும் நெருங்கி தோளில் கை பதித்தான். விருட்டென திரும்பினாள் ஸ்டெல்லா. ஊடலா? ஒரு கூடல் அமைஞ்சா இந்த ஊடல் காணாம போயிடும், பார்க்கலாமா? நினைச்சேன். என்ன நினைச்ச ஸ்டெல்லா? இங்க வந்து இத்தனை இதமா பேசுறது எதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு? அம்மா செத்தாலும் பொண்டாட்டி பொசுங்கினாலும் ஆண்களுக்கு காமம் தான் உசத்தி. ஸ்டெல்லா, இப்போ உங்களுக்கு நான் வேணும் அதானே? நீ வேணும்னு நான் நினைக்கிறது இந்த உடம்பு இல்ல ஸ்டெல்லா, உன் மனசும் இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஸ்டெல்லா, நிறுத்து. செக்ஸ் வெறி பிடிச்சு நான் வரல. நமக்கு கல்யாணமாகி ஒரு சில நாட்கள் ஆயாச்சு. இன்னமும் சங்கமும் நிகழல. நான் அலையறவனா இருந்தா உன்னை எப்பவோ அடைஞ்சிருக்க முடியும். விருப்பம் இல்லாம தொட்டா மனைவியானாலும் அது கற்பழிப்பு தான். உன் மனசோட நீயா என்ன தீன்ற நாள் வரணும். சரி, வரும்போது பார்க்கலாம். இப்ப என்ன தனியா விடுங்க. ஸ்டெல்லா, திரும்ப திரும்ப என்ன நீ புண்ணாக்குற. நானும் புண்ணாகித்தான் இருக்கேன். அதுக்கு நான் காரணம் இல்ல. நான் யாரையும் சொல்லல, ஏன் விதி. பேச நினைத்தான் ஜேம்ஸ். அதில் பயனில்லை என்று தோன்றியது. மனது ஒட்டாமல் ஒரு மனைவி, அவள் காரணமாக வீட்டை நெருங்காத உறவுகள், எத்தனை காலம் இதே சலிப்புடன் வாழ்நாளை கழிக்க முடியும்? மாடிக்கு வந்துவிட்டான் ஜேம்ஸ். இரவு சாப்பிடவும் இல்லை. சாப்பிடவா என்று ஸ்டெல்லா அழைக்கவும் இல்லை. வெகு நேரம் வரை யோசித்துக் கொண்டே இருந்தான். எத்தனை நாள் இந்த வண்டி ஓடும்? சற்று தூரத்தில் தேவாலயம் தெரிந்தது. அங்கிருந்து மணி ஓசை வந்து கொண்டே இருந்தது. ஜேம்ஸிடம் விவரிக்க இயலாத ஏதோ ஒரு உணர்ச்சி நெஞ்சுக்குள் நுழைந்து ஆட்டி வைக்கத் தொடங்கியது. மெல்ல மெல்ல அமைதி உண்டாவது போல் இருந்தது. உறங்கத் தொடங்கினான். ஒரு வினோத கனவு வந்தது. அது கனவல்ல, எதிர்கால நிஜம் என்பதை அவன் அப்போது அறியவில்லை. அத்தியாயம் 15. ஜேம்ஸ் அலுவலகம் போய்விட்டான். ஸ்டெல்லா அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட வேண்டும். சேலை மாற்றி தயாராகிவிட்டாள். கைப்பையை சரிபார்த்து கொண்டாள். பூட்டை எடுத்துக்கொண்டாள். வாசலுக்கு வந்த நிமிடம் அந்த மோட்டார் பைக் ஓசையிட்டபடி வந்து நின்றது. திரும்பினாள். விஜய். நீங்களா? சாரி ஸ்டெல்லா, உன் அத்தை காலமான செய்தி நேத்திக்குத்தான் எனக்கு தெரியும். ஜேம்ஸை பார்த்து துக்கம் கேட்டுட்டு போக வந்தேன்னா. அவர் போயாச்சா? அப்ப நான் புறப்படுறேன் ஸ்டெல்லா. உங்களுக்கு என் அனுதாபங்கள். ஸ்டெல்லா, என்ன மனுஷி நீ? வாசல் வரை வந்த தோழனை உள்ளே அழைக்காமல் திருப்பி அனுப்பலாமா? அது பண்பாடா? உள்ள வாங்க விஜய். வேண்டாம் ஸ்டெல்லா, அது சரியில்லை. தப்பில்லைன்னு நான் சொல்றேன். இது என் வீடு. கமான் விஜய், உள்ள வாங்க. நீ ஆபீஸ் போகல, ஒரு நாள் லீவ் போகட்டுமே. விஜய் உள்ளே நுழைந்தான். என்ன தரட்டும்? காஃபியா, கூல்ட்ரிங்க்ஸா? மோர் இருந்தா குடு ஸ்டெல்லா. கொண்டு வந்தாள். விரல் தொட்டு வாங்கி கொண்டான், தற்செயல் போல. எப்படி இறந்தாங்க? விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. ஜேம்ஸ் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காரா? நான் தான் அப்செட் ஆகியிருக்கேன் விஜய். ஏன்? நானும் ஜேம்ஸை விரும்பல. ஒரு சவால் மாதிரி உங்களை பழி வாங்கறதா நினைச்சு ஜேம்ஸுக்கு மனைவியானே. ஆனா மனசு பொருந்தி என்னால வாழ முடியல விஜய். தப்பு ஸ்டெல்லா. ஒட்டாம வாழ்றதுல யாருக்கு லாபம்? அதுதான் எனக்கும் புரியல. ஸ்டெல்லா, நான் ஒன்னு கேட்டா நீ தப்பா எடுத்துப்பியா? என்ன விஜய்? நிமிர்ந்து என் கண்களை நேரா பாரு. நிமிர்ந்தாள். அவனது காந்த கண்களை ஒரு முழு நிமிடம் நேருக்கு நேர் அவளால் பார்க்க முடியவில்லை. தாழ்த்தி கொண்டாள் பார்வையை. ஏன் ஸ்டெல்லா? முடியல விஜய், என்னால முடியல. என்ன முடியல? சொல்ல முடியல. ஓ மனசுல இன்னமும் நான் இருக்கேனா ஸ்டெல்லா? நீங்க இங்கிருந்து போயிருங்க விஜய். எழுந்து அவள் அருகில் வந்தான். சொல்லு ஸ்டெல்லா, நான் இருக்கேனா? விஜய், இனிமே உன்னை சந்திக்க வரல. ஆனா உனக்குள்ள நான் இருக்கேன்னா அந்த சந்தோஷத்துல நான் போயிருவேன். சொல்லு ஸ்டெல்லா. விஜய், என்ன குழப்பாதீங்க. இல்ல ஸ்டெல்லா, நான் குழப்பத்துல இருந்து தெளியணும். இருக்கிற என் நாட்கள ஆனந்தமா கழிக்கணும். சொல்லு ஸ்டெல்லா, உன்கிட்ட நான் இருக்கேனா? விஜய். அவள் குரல் நடுங்கியது. அவளை இன்னும் நெருங்கி விட்டான். வேண்டாம் விஜய். சட்டென அவள் கைகளை சேர்த்து பிடித்து கொண்டான் விஜய். ஸ்டெல்லாவின் கைகளும் தொடர்ந்து பனியில் நனைந்த குருவி போல உடலும் விடவிடத்தது. சரேலென அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் விஜய். ஸ்டெல்லா அதை மறுக்கவில்லை. இது கணவனுக்கு செய்யும் துரோகம் என்று அப்பட்டமாக தெரிந்தது. மனதை முந்த விடாமல் உடம்பு அணை போட்டது. அவனது ஆலிங்கனத்தில் சகலமும் மறந்திருந்தாள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, போதும் விஜய், முனகலாக சொன்னாள். நாளைக்கு வரட்டுமா ஸ்டெல்லா என்றான். போகட்டுமா? அவளை விடுவித்தான். சரேலென செருப்பை மாட்டிக்கொண்டு இறங்கிவிட்டான். ஸ்டெல்லா பிரம்மை பிடித்தவள் போல உட்கார்ந்திருந்தாள். அத்தியாயம் 16. அதிகாலையில் வீட்டை விட்டு புறப்பட்டான் ஜேம்ஸ். மாமா வீட்டு வாசலில் வந்து நின்றான். கதவை தட்டினான். ராபர்ட் திறந்தார். ஜேம்ஸ், என்ன இந்த நேரத்துல? மனசு சரியில்லை மாமா, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அம்மா நினைவு இன்னும் உன்னை ஆட்டி வைக்குதா தம்பி? இல்ல மாமா, நான் அதுக்காக வரல. அப்புறம்? ஸ்டெல்லாவுக்கு என்ன பிடிக்கல மாமா. சேர்ந்து தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வாக்கியம் அவரை மிகவும் பலமாக பாதித்தது. மேரியும் அருகில் வந்தாள். நாங்க அவளை அழைச்சு பேசணுமா ஜேம்ஸ்?
அதுல என்ன மாமா லாபம்? மனசுல ஒருத்தர் இயல்பா குடியேறணும், பலவந்தப்படுத்தி நுழைக்க முடியுமா மாமா? நுழையத்தான் வேணும் ஜேம்ஸ். தேவாலயத்துல கர்த்தர் சாட்சியா உன் மனைவியா மாறி இருக்கா ஸ்டெல்லா. மனச படிப்படியா அவ பக்குவப்படுத்திக்கட்டும் ஜேம்ஸ், அது அவ கடமை. பந்தம் பலவந்தமா மாறினா சந்தோஷம் நிலைக்குமா மாமா? என்னங்க சொல்லு மேரி. இப்பவே நீங்களும் ஜேம்ஸோட போங்க. ஜேம்ஸை வச்சுக்கிட்டே பேசுங்க. இதை இப்படியே விட்டா அர்த்தம் இல்ல. நமக்கும் 2 பேரையும் நல்லபடியா வாழ வைக்கிற கடமை உண்டுங்க. சரி ஜேம்ஸ், புறப்படு இப்பவே. அதுல பலன் இருக்குமா மாமா? அதை நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. அவர்கள் புறப்பட்ட அதே நேரத்தில் விஜய் தன் பைக்கை ஸ்டெல்லா வீட்டு வாசலின் முன் நிறுத்தினான். ஸ்டெல்லா கதவை திறந்தாள். விஜய், நீங்களா? ஆமா ஸ்டெல்லா, நல்ல காலம், அவர் சீக்கிரமே வெளியே போயிட்டாரு. இது அசட்டு துணிச்சல் விஜய், இல்ல நிஜமான நேசம். நீ தனியா இருப்பன்னு என் உள்மனசு சொன்னது தப்பல பாத்தியா? வெகு சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான் விஜய். கதவை தாளிட்டான் விஜய். எதுக்கு? அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை. முழுமையடைய வந்திருக்கேன் ஸ்டெல்லானா. விஜய், ஜேம்ஸுகிட்ட உன்னை நீ ஒப்படைக்கல இல்லையா? இல்ல. கற்பு உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னா நீ கற்பை இழக்கல இதுவரைக்கும். மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்பவும் நீ கற்பை இழக்கல. உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஜேம்ஸின் மனைவி விஜய். லுக் ஸ்டெல்லா, இந்த கயிறு ஒண்ணுக்குத்தான் உலகத்துல மதிப்புனா நீ ஜேம்ஸுக்கு மனைவிதான். விஜய், அறிவும் உணர்வும் ஒன்னு சேர்ந்தாதான் இந்த கயிறுக்கு உயிர் வரும் ஸ்டெல்லா. இல்லன்னா இது தூக்கு கயிறை விட மோசம். என்ன சொல்ற? விஜய், என்ன குழப்பாதீங்க. இல்ல ஸ்டெல்லா, நீயும் முழுமையாகணும். அது ஜேம்ஸோட வாழ்ற வரைக்கும் இல்ல. கமான் ஸ்டெல்லா. அவள் பேசவில்லை. அவளை அவன் பேச விடவில்லை. நெருங்கினான். தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவளை நடத்தி கொண்டு போனான். ஸ்டெல்லா தன்னை மறந்தாள். தன் பெண்மை மறந்தாள். உணர்ச்சியின் உந்துதலால் சகலமும் மறத்து விஜய் மட்டுமே பூதாகரமாக அவளை ஆக்கிரமிப்பு செய்திருக்க செலுத்தப்பட்டவள் போல நடந்தாள். பின் நடந்தது அத்தனையும் எந்திரமயமாக இருந்தது. நிமிடங்கள் சடுதியில் ஓடிக்கொண்டிருக்க வாசலில் ஆட்டோ நிற்க ராபர்ட்டும் ஜேம்ஸும் இறங்கி வந்தார்கள். விஜய் அரைகுறையாக கதவை தாளிட்டிருந்தான். ஜேம்ஸ் ஒரு முறை தள்ள அது பிளந்து கொண்டது. ஜேம்ஸ் வேகமாக அடியெடுத்து வைக்க மாறுபட்ட ஓசைகள் அவன் கால்களை நிறுத்தின. வாசலில் செருப்பு அவனை ஏற்கனவே சிந்திக்க வைத்தது. உள்ளே நுழைந்தான். ராபர்ட் பின் தொடர்ந்தார். கட்டிலில் விஜயுடன் ஸ்டெல்லா. தன் மகளை மாற்றான் ஒருவனுடன் மோசமான நிலையில் பக்கத்தில் மாப்பிள்ளையை வைத்துக்கொண்டே சந்தித்த ஒரே மோசமான தகப்பனார் ராபர்ட்டாகத்தான் இருக்க முடியும். அந்த நொடியில் ராபர்ட் செத்தே போனார். ஜேம்ஸ் உணர்வே இல்லாமல் நின்றான். அவனது கனவில் வந்த காட்சி நிஜமாகும். அந்த ஆரம்ப நிமிடம் அப்போதுதான் தொடங்கியிருந்தது. அத்தியாயம் 17. விஜய் அவர்களை பார்த்ததும் சட்டென விலகி வெளியேறிவிட்டான். ஸ்டெல்லா மௌனமாக நின்றாள். ஜேம்ஸ் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. ராபர்ட் ஆத்திரத்தின் சிகரத்தில் இருந்தார். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார் மகளை நோக்கி. அவளை நெருங்கியும் விட்டார். சண்டாளி, உன்னை கொன்னுட்டு நானும் இப்பவே ஜெயிலுக்கு போயிடுறேன். ஸ்டெல்லாவின் பார்வையில் இருந்த திமிர் இப்போதும் குறையவில்லை. ராபர்ட் அவள் கழுத்தை நெரிக்க கைகளை எடுத்த நிமிடம், மாமா நிறுத்துங்க. ஜேம்ஸ், அவளை எதுவும் செய்ய உங்களுக்கு உரிமை இல்ல. ராபர்ட் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். ஜேம்ஸ், நீ என்ன சொல்ற? அவர் பக்கத்தில் வந்தான் ஜேம்ஸ். எனக்கே இனி அந்த உரிமை இல்லாத போது நீங்க யாரு மாமா? ஜேம்ஸ், இவளை விட்டுடுங்க. விரும்பினா அவன் கூடவே போய் வாழ்ந்துக்கட்டும். உடம்பொரு பக்கம் மனசொரு பக்கம்னு அலைப்பாயிர வாழ்க்கை யாருக்குமே கூடாது. புரியுதா? ஜேம்ஸ், ப்ளீஸ் மாமா, என்னை இனி உங்க பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து உடனே புறப்படுங்க. கடைசியா இவளை ஒரு கேள்வி கேட்டுட்டு வரேன். நெருங்கினார் ராபர்ட். நீ என் மகள் தானா? சாரி டாடி, நான் மனசால உடலால இப்பவும் விஜய்க்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நான் கெட்டு போகல. என்னை ஏத்துக்க விஜய் தயாராயிருக்காரு. நான் இப்பவே அவர் இருப்பிடம் போறேன். உன் பாவங்களுக்கு உரிய இடத்துல ஒரு நாள் நீ மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். அதை அப்ப பாத்துக்கலாம். அலட்சியமாக நடந்து வெளிப்பட்டாள். திரும்பி ஒரு முறை இருவரையும் பார்த்தாள். போய்விட்டாள். வீட்டுக்கு வா ஜேம்ஸ். இனி தனியா இங்க என்ன செய்ய போற? என்னோட வந்துரு. இல்ல மாமா, நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதுல இனி சலனம் இல்ல, தீர்மானமே பண்ணியாச்சு. என்ன ஜேம்ஸ் அது? நாளைக்கு சொல்றேன். அத்தியாயம் 18. ஸ்டெல்லா நுழைந்த நேரம் வீட்டில் தாத்தா இல்லை. விஜயும் ஜமாலும் இருந்தார்கள். அவளை பார்த்ததும் புருவம் சுருக்கினான் விஜய். என்ன ஸ்டெல்லா, எல்லாரையும் உதறி எரிஞ்சாச்சு. இனி நிரந்தரமா உங்க கூட வாழ்றதுன்னு வந்தாச்சு. அதெப்படி முடியும்? நீ கல்யாணமான பொண்ணாச்சே. அது ஒரு பிரச்சனை இல்ல விஜய். இந்த தாலி உங்களுக்கு உறுத்தலா இருந்தா அவிழ்த்து வீச நான் தயார். ஆனா நான் தயாரா இல்ல. ஒருத்தனோட மனைவியா வாழ்ந்தவளை ஏத்துக்க. விஜய், நான் சொந்தமானது உங்களுக்கு மட்டும்தான். நான் எப்படி நம்புறது? அவனோட பகவத்கீதை படிச்சேன்னு சொல்றியா? விஜய், லுக் ஸ்டெல்லா, அப்பட்டமா நான் சொல்லிடுறேன். நான் பழகின பெண்கள்ல அனுபவிக்காதவ நீ ஒருத்தி தான். எல்லாரையும் விட நீ கொஞ்சம் எடுப்பா இருந்த. உன்னை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு நான் குழம்பி
கடைசியா உன்னை தேடியே வந்துட்டேன். நான் உன்னை கற்பழிக்கல, நீயா விரும்பி வந்த. என்ன கொஞ்சம் விபச்சார வாசனை வருது, பரவாயில்ல. விஜய், இப்ப கூட உன்னை வச்சுக்க நான் தயார்தான். கல்யாணத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. தாத்தா வர நேரம். அனுதாப ஓட்டுக்கள் மூலம் அவர் அரசாங்கத்துல நான் மந்திரி. என் பதவி உன்னால பறிபோக வேணாம் தாயே. பாவி, இதுதான் உன் முடிவா? என் விளையாட்டுக்கு எப்பவும் முடிவே இல்ல கண்ணு. நீ போறியா? அவன் கதவை அடித்து சாத்தினான். ஸ்டெல்லா வெளிரி போய் நின்றாள். தற்கொலை எண்ணம் அவசரமாக தலை தூக்கியது. இனி வாழ முடியாது. கறந்த பால் மடிக்குள் நுழைய இயலாது. ஸ்டெல்லா, நீ கோழையல்ல. தவறு செய்தாகிவிட்டது. அதற்காக உயிரை விடவா முடியும்? உன் காலில் நின்று மீதி நாட்களை கடத்து. கர்த்தரிடம் உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுவிடு. ஸ்டெல்லா தளர்ந்த நடையுடன் பெண்கள் விடுதி ஒன்றினை நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 19. ஸ்டெல்லா தேவாலய படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். 1 வருட காலம் ஓடிவிட்டது. பெண்கள் விடுதியில் தன் நாட்களை கழித்தாலும் ஜேம்ஸுக்கு தான் செய்த துரோகம் ஸ்டெல்லாவை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. உடனே பாவ மன்னிப்பு கேட்க அவள் வரவில்லை. மனத்தளவில் நொடிக்கு நொடி சித்திரவதை அனுபவித்து பாதி மறித்திருந்தாள். ஒரு நடைப்பினம் போல் ஆகிவிட்டாள். கணவன் தகப்பன் சகலரையும் இழந்து ஒரு அனாதையாகி இந்த ஓராண்டு காலம் நெஞ்சில் ரத்தம் சொட்ட அனுபவித்தாகிவிட்டது மனத்தளவில். இதோ பாவ மன்னிப்பு கேட்கும் நாள் என்று அவள் தேர்ந்தெடுத்த நாள். ஜேம்ஸை திருமணம் செய்து கொண்ட நாள். மாலையும் கழுத்துமாக ஜேம்ஸுடன் இதே தேவாலய படிகளில் இறங்கி வந்த இதே நாள். பாவம் சுமந்து படியேறி கொண்டிருக்கிறாள். உள்ளே நுழைந்து விட்டாள். மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தாள். அங்குள்ள சிஸ்டர் ஒருவரிடம் தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னாள். அவளை இருத்திவிட்டு சிஸ்டர் போய்விட்டார். 1/2 மணி நேரம் கழித்து வந்தார். வாங்க, ஃபாதர் தயாராயிருக்காரு. கன்ஃபெஷன் கேபினை நெருங்கினாள் ஸ்டெல்லா. ஃபாதர் உள்ள இருக்காரு, நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஸ்டெல்லா மண்டியிட்டாள். தன் பாவங்களையெல்லாம் உருகி உருகி எடுத்து சொன்னாள். கர்த்தரின் பிரதிநிதியாம் ஃபாதரிடம் தன் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கும்படி கண்ணீருடன் கதறிவிட்டாள். கண்கள் இருள அப்படியே மல்லாந்து விழுந்தாள். அவள் விழுந்த சத்தம் கேட்டு வெளியே வந்தார் ஃபாதர் ஜேம்ஸ். ஆம், ஜேம்ஸ் தான். அடிக்கடி கனவில் வெள்ளையுடை வந்ததும் ஸ்டெல்லாவின் துரோகம் வெளிப்பட்ட மறுநாளே ஜேம்ஸ் தேவாலய பணிகளில் இணைத்து கொண்டதும் பழைய கதை. யாரிடம் நிஜமாகவே மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவரிடம் ஸ்டெல்லா கேட்டுவிட்டாள். பணியாளர்களை அழைத்து, இந்த பொண்ணை மயக்கம் தெளிய வச்சு உரிய இடத்துல பத்திரமா சேர்த்துருங்க. இவ பாவங்களை ஜீசஸ் மன்னிக்கட்டும் சொல்லிவிட்டு கம்பீரமாக தன் அடுத்த பிரார்த்தனைக்கு நடந்து சென்றார் பாதிரியார் ஜேம்ஸ். முற்றும்.